அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ரிசர்ச் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்ற டாபிக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, மல்டிவேரியேட் அனாலிசிஸ் வந்து பார்ப்போம். லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாராமெட்ரிக் டெஸ்ட்டோட லிஸ்ட் வந்து பார்த்தோம். அந்த பாராமெட்ரிக் டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து என்னென்ன லிஸ்ட் ஆஃப் பாராமெட்ரிக் டெஸ்ட் இருக்கு, அதோட வேரியபிள்ஸ் வந்து எது எதெல்லாம் யூஸ் பண்றோம், த்ரெஷோல்டு லிமிட் என்ன, ஸ்டெப்ஸ் டூ அனாலிசிஸ் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அது வந்து ஓவர்வியூ வீடியோ. அதே மாரி தான் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓவர்வியூ வீடியோ தான். கன்டென்ட் வந்து டீட்டெயில்டா எக்ஸ்ப்ளனேஷன் இருக்காது. ஜஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கம்ப்ளீட் ஐடியா கிடைக்கணும் அப்படின்றதுக்காக என்ன மாதிரியான டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட்ல வந்து நம்ம என்ன வேரியபிள்ஸ் வந்து நேச்சர் ஆஃப் வேரியபிள்ஸ் வந்து யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதோட த்ரெஷோல்டு லிமிட்டு, ரூல் ஆஃப் தம்ப் இதெல்லாம் நம்ம அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அது எப்படி எஸ்பிஎஸ்எஸ்ல வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாரி ஒரு ஓவர் வியூ மட்டும் தான் இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, மல்டிவேரியேட் அனாலிசிஸ். இந்த மல்டிவேரியேட் அனாலிசிஸ்ல லிஸ்ட் ஆஃப் டெஸ்ட்ஸ் வந்து என்னென்ன அனாலிசிஸ் வந்து இருக்கு, லிஸ்ட் ஆஃப் அனாலிசிஸ் வந்து இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அதில எந்த மாதிரியான வேரியபிள்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. தென் வந்து ஸ்டெப்ஸ் டூ அனாலிசிஸ் வந்து என்ன, த்ரெஷோல்டு லிமிட் என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். இதில ஃபர்ஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஃபேக்டர் அனாலிசிஸ். இந்த ஃபேக்டர் அனாலிசிஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ரலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப ஆல்ரெடி வேரியபிள்ஸ வந்து நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருப்போம். அது ப்ரீவியஸ் ஆர்டிகிள்ஸ வச்சு, இல்ல புதுசா வந்து வேரியபிள்ஸ் வருது அப்படின்னாலும், அத வந்து நம்ம தியரி பேஸ் பண்ணி நம்ம எடுப்போம். ஸோ, அப்ப அந்த வேரியபிள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஐட்டம்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, இப்போ வேர்ட் ஆஃப் மவுத்ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் எடுத்திருக்கிறீங்கன்னு வச்சுப்போம். அந்த வேர்ட் ஆஃப் மவுத்ன்ற வேரியபிள்ஸுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஐட்டம்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து வேரியபிளோட ஸ்கேல் வந்து ஒரு 3 டூ 4 ஸ்கேல் வந்து இருக்கும். அந்த ஸ்கேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஸ்டினர் ஐட்டம்னு அர்த்தம். அப்ப அந்த கரெக்ட்டா அந்த 4 கொஸ்டின்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வேர்ட் ஆஃப் மவுத் அப்படின்ற வேரியபிள வந்து ரெப்ரசன்ட் பண்ணுதா அப்படின்றத வந்து செக் பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இன்கேஸ் வந்து அதாவது ஸ்கேல் வந்து நம்மளுக்கு கிளியரா இல்ல. நெறைய நம்மகிட்ட அதாவது வேரியபிள் கீழ வந்து அன்கன்ஃபார்ம்டு கொஸ்டின்ஸ் வந்து நெறைய வந்து நம்ம ஆட் பண்ணி வச்சிருக்கோம். அது கிளியரா நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியது. இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஃபேக்டர் அனாலிசிஸ்ல பர்ப்பஸ் வந்து மாறும். ஃபேக்டர் அனாலிசிஸ்க்கு எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ் அப்படின்றது வந்து நெறைய கொஸ்டின்ஸ் இருக்கும்போது, அதில எது எதெல்லாம் அன்இம்பார்டன்ட் கொஸ்டின் இருக்கோ, அத ட்ராப் பண்ணிட்டு முக்கியமான கொஸ்டின்ஸ மட்டும் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். திஸ் இஸ் கால்டு எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ். இதே வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஃபர்மேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ் அப்படி சொல்லிட்டு இருக்கும். அதாவது எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ்ல டிடெக்ட் பண்ணி நம்ப என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, இதுதான் சொல்லிட்டு நம்ப சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி வச்சிருப்போம். தென் அத வந்து நம்ம ஃபைனலைஸ் பண்றதுக்காக கன்ஃபர்மேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ் வந்து நம்ம பண்ணுவோம். கன்ஃபர்மேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பிஎஸ்எஸ்ல நார்மல் சாஃப்ட்வேர்ல, ஸ்டாண்டர்ட் சாஃப்ட்வேர்ல ரன் பண்ண முடியாது. அது AMOS இல்ல PLSM அதாவது ஸ்ட்ரக்சரல் ஈக்குவேஷன் மாடலிங் அந்த சாஃப்ட்வேர்ல தான் நம்ம ரன் பண்ற மாரி இருக்கும். இல்ல வேற ஏதாவது அட்வான்ஸ் சாஃப்ட்வேர்ல ரன் பண்ற மாரி இருக்கும். அதனால ஃபேக்டர் அனாலிசிஸ்ல நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்குறேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிரின்சிபல் காம்போனன்ட் அனாலிசிஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். பிசிஏ அதுவும் ஃபேக்டர் அனாலிசிஸ் கீழ தான் வரும். ஸோ, அத வந்து எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்குறேன். கன்ஃபர்மேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ் மட்டும் தனியா அதுக்கு அடுத்தது வந்து அந்த அட்வான்ஸ் சாஃப்ட்வேர் இருக்கு பார்த்தீங்களா? AMOS இல்ல PLSM அந்த சாஃப்ட்வேர்ல வந்து எப்படி ரன் பண்ணி சொல்லலாம் அப்படின்றத மட்டும் நம்ம பார்க்கலாம். அத தவிர்த்து ரிமைனிங் இருக்கக்கூடிய மல்டிவேரியேட் அனாலிசிஸ் லிஸ்ட்ல வந்து லிஸ்ட் ஆஃப் அனாலிசிஸ் வந்து நம்ப இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ, ஃபர்ஸ்ட்டு அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேக்டர் அனாலிசிஸ் 1ல வந்து எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான். எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ பொறுத்தவரைக்கும், நமக்கு வந்து நெறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வச்சிருக்கிறோம். அத கன்ஃபார்ம் பண்ணவே இல்ல அப்படின்ற பட்சத்தில, அப்போ அதில எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து மெயினா ரெப்ரசன்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அன்இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. இத வந்து எப்படி செக் பண்ணுவாங்க அப்படின்னா, யூசுவலா ஃபேக்டர் அனாலிசிஸ்ல வந்து ஒரு ரிசல்ட் வரும். அதில ஒரு பேசிக் கிரைட்டீரியா வந்து வச்சிருப்பாங்க. அதில அந்த கிரைட்டீரியால ஜென்ரலா வந்து பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா வந்து ஈஜென் வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 1 மேல இருக்கணும். பெர்சன்டேஜ் வந்து யூசுவலா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 85 இது வந்து அப்ராக்ஸிமேட்டா தான் சொல்றேன். எக்ஸாக்ட்டா வந்து நம்ம வந்து இது பண்ணல. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு கிரைட்டீரியா வச்சிருப்பாங்க. அப்ப எது எதெல்லாம் ஈஜென் வேல்யூ கிரேட்டர் தென் 1க்கு மேல வந்திருக்கோ, அதெல்லாம் ஃபேக்டார்ல ஃபிட் ஆகுதுன்னு அர்த்தம் அந்த கொஸ்டின்ஸ். அப்ப இன் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எது எதெல்லாம் அதுக்கு கீழ வருதோ, ஈஜென் வேல்யூ 1க்கு கீழ வருதோ, அதெல்லாம் வந்து ஃபேக்டார்ல ஃபிட் ஆகல. அத வந்து நம்ப என்ன பண்ணுவோம் அப்டின்னா, ஒன் பை ஒன்னா செக் பண்ணி பார்த்துட்டு, திருப்பி திருப்பி ரீரன் பண்ணிட்டு, எது வந்து ஃபிட் ஆகலையோ, அத வந்து நம்ப ரிமூவ் பண்ணுவோம் அப்டி சொல்லிட்டு நம்ப இருப்போம். ஸோ, அந்த கேட்டகரிஸ்ல இருக்கிறது தான் எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ். அதாவது நம்ம வந்து கொஸ்டினர செக் பண்ணி பார்க்குறோம். எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறோம். அதாவது டிடெக்ட் பண்ணி பார்க்குறோம். இது வந்து நம்மளுடைய ஸ்டடீஸ்க்கு எடுக்கலாமா, எடுக்கக்கூடாதா அப்டின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்டின்னா, கொஸ்டின்ஸ ஃபைனலைஸ் பண்ணிக்கிறதுக்காக, அதாவது நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய அந்த இத வந்து பார்த்தீங்கன்னா, டிசிஷன ஃபைனலைஸ் பண்ணிக்கிறதுக்காக, நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, ஃபாலோ பண்ணக்கூடியது தான் வந்து எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ். இது யூசுவலா பைலட் ஸ்டடி அப்பயும் வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது பிஃபோர் மெயின் டேட்டா அனாலிசிஸ். மெயின் டேட்டா அனாலிசிஸ் ரன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு அனாலிசிஸ் பண்ணுவாங்க. அப்பயும் பண்ணலாம். இந்த மாரி இருக்கும்.
ஈவன் அதுக்கப்புறமேட்டு நம்ம ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு அப்புறமேட்டு கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, திருப்பி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரியான வேரியபிள்ஸ் அதாவது இந்த அனாலிசிஸ்க்கு வந்து என்ன மாதிரியான வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த கேஸஸ்ல நமக்கு வந்து வெறும் நியூமெரிக்கல் வேரியபிள்ஸ் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, கேட்டகாரிக்கல் வேரியபிள் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். அதாவது கேட்டகாரிக்கல், நாமினல் வேரியபிள் வந்து மெயினா யூஸ் பண்ண மாட்டோம். இதில வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து கன்டினியூயஸ் ரேஷியோ ஸ்கேல். கன்டினியூயஸ் ரேஷியோ ஸ்கேல்னா நம்ம வந்து அதாவது ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கேட்போம். ஓப்பன் எண்டட் கொஸ்டின் வந்து நம்ம கொஸ்டினர்ல கேட்டிருக்கிறோம் அப்படின்னா, அதில வந்து நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்சர்ஸ் வந்து அப்சல்யூட் 0 வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் யுவர் ஹைட்? வாட் இஸ் யுவர் வெய்ட்? அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் அப்படின்னா, இல்ல அதாவது இப்ப டெம்பரேச்சர் இந்த மாரிலாம் சொல்றோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து வரக்கூடிய ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதில 0, மைனஸ் இந்த மாரிலாம் கூட போகும். எது எதெல்லாம் ஆன்சர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து 0, மைனஸ் இந்த மாரி 0வும் வருதோ அதெல்லாம் கன்டினியூயஸ் ரேஷியோ ஸ்கேல்ல வரும். கன்டினியூ கன்டினியூயஸ் இன்டர்வல் ஸ்கேல் அப்படின்றது வந்துன்னா, நம்ம ஆல்ரெடி 5 பாயிண்ட் லிகர் ஸ்கேல், 7 பாயிண்ட் லிகர் ஸ்கேல் இந்த மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லிகர் ஸ்கேலு, அதுக்கு அடுத்தது ரேங்கிங் ஸ்கேலு. ரேங்கிங் ஸ்கேல் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கேட்டகரிகளுக்கு போயிடும். ஆக்சுவலா அது வந்து மெயினா இந்த இடத்துல யூஸ் பண்ண மாட்டாங்க. அக்ரீமென்ட் ஸ்கேல் தான் மோஸ்ட் ஆஃப் த கேஸஸ்ல இங்க வரும். அப்ப அக்ரீமென்ட் ஸ்கேல் அப்படின்னா லிகர் ஸ்கேல் தான். இந்த லிகர் ஸ்கேல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, பிளஸ் ஆர் மைனஸ் கேட்டகரிஸ்ல வந்து வச்சிருப்போம். அப்போ அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் சாஃப்ட்வேர் ஜெனரல் ஐஎஸ்பிஎஸ்எஸ்ல ட்ரான்ஸ்ஃபார்ம் சாஃப்ட்வேர்ல கம்ப்யூட் வேரியபிள்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆவரேஜ் எடுப்போம். ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்கு, 7 கொஸ்டின்ஸ் இருக்கு வேரியபிள்ஸ் அப்படின்னா, அந்த 5 பாயிண்ட் லிகர் ஸ்கேல்ல நம்ம எடுத்திருக்கிறோம். அப்ப அந்த 5 பாயிண்ட் லிகர் ஸ்கேல், 7 பாயிண்ட் லிகர் ஸ்கேல்ல எடுத்திருக்கக்கூடிய அந்த கொஸ்டின் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம இங்க வந்து நம்ம ஆவரேஜ் எடுப்போம். அது வந்து ஒரு பேசிக் ஃபர்ஸ்ட் மெத்தட் ஆவரேஜ் எடுத்து, நம்ம அந்த ஆவரேஜ் வேல்யூ வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அது வந்து அதுதான் வந்து வேரியபிளா இருக்கும். ஒரிஜினல் வேரியபிளா இருக்கும். அத வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம அனாலிசிஸ் பண்ணுவோம். அப்ப இதுல இந்த கன்டினியூயஸ் இன்டர்வல் ஸ்கேல்ல வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, அப்சல்யூட் 0 வரவே வராது. கண்டிப்பா மினிமம் வேல்யூன்னு ஒண்ணு இருக்கும். மேக்ஸிமம் வேல்யூன்னு வந்து ஒண்ணு இருக்கும். அத தவிர்த்து வந்து ஒரு பவுண்டரிக்குள்ள மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்க்ரீட். டிஸ்க்ரீட் அப்படின்னா முழு எண்கள். அதாவது ஃபிராக்ஷன்ல நோ ஃபிராக்ஷன். இதே வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூயஸ் ரேஷியோ, கன்டினியூயஸ் இன்டர்வல் ஸ்கேல் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஃபிராக்ஷன் வரும். கன்டினியூயஸ் ரேஷியோல மட்டும் தான் அப்சல்யூட் 0 வரும். கன்டினியூயஸ் இன்டர்வல்ல வந்து அப்சல்யூட் 0 வராது. பட் ஃபிராக்ஷன்ஸ் வந்து ஃபிராக்ஷன் வேல்யூ அதாவது பாயிண்ட் வேல்யூ வந்து வரும். அதுவே டிஸ்க்ரீட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து பாயிண்ட் வேல்யூ வராது. ஆக்சுவலா டிஸ்க்ரீட் வந்து டைரக்ட்டா யூஸ் பண்ண மாட்டாங்க. அத வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சம் கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாரி தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்ப ஜென்ரலா வந்து ஃப்ரீயா யூஸ் பண்ணக்கூடியது கன்டினியூயஸ் ரேஷியோ அண்ட் கன்டினியூயஸ் இன்டர்வல் ஸ்கேலு. அபார்ட் ஃப்ரம் தட் அதே மாரி லிகர் ஸ்கேல் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேஜரா பேஸ் வந்து 5, 5க்கு மேல இருக்கக்கூடிய ஸ்கேல்ஸு, அதே மாரி ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸ்கோர்ன்னு சொல்லிட்டு ஒரு 0 டூ 10, 0 டூ 100, 30 இந்த மாரி வந்து ஸ்கோர் வேல்யூஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறாங்க அப்படின்னாலும், அதுவும் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கோர் வந்து 5க்கு மேல இருக்கக்கூடிய அந்த பேட்டர்ன தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. எதுக்குன்னா எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டருக்கு. ஏன்னா மினிமமே வந்து அக்செப்டபிளே 5 அப்படின்னு அர்த்தம். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, அ ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிறோம்னா, மினிமம் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய கிரைட்டீரியால 3 ஆர் 4 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி இங்க கேஸஸ் வந்து மினிமம் வந்து ஒரு 5 இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க அஸ்யூம் பண்ணிக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் பெர் ஃபேக்டார். இந்த இடத்துல நம்மளுடைய எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு வந்து டைரக்ட்டா இண்டிபெண்டன்ட் வேரியபிள், டிபெண்டன்ட் வேரியபிள் இந்த மாரிலாம் எதுவுமே குடுக்க மாட்டாங்க. ஏன்னா இது அட்வான்ஸ் ஃபார்ம் ஆஃப் அனாலிசிஸ் அப்படின்றதுனால. அதே மாரி இது வந்து மெயின் அனாலிசிஸ் கிடையாது. இது வந்து ஒரு பேஸ் அனாலிசிஸ். அதாவது இது வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய கொஸ்டினர் ஐட்டம்ஸோடைய அதாவது வேரியபிளுடைய ஸ்கேல வந்து நம்ம டிடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் தி பேசிக் அனாலிசிஸ் கேட்டகரிஸ். அப்ப அந்த பேசிக் அனாலிசிஸ்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ் இது நம்ம ரன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கன்ஃபர்மேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ் நம்ம ரன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு, அந்த ஸ்கேல் எல்லாத்தையும் ஃபைனலைஸ் பண்ணிட்டு, அத வேரியபிளா அதுக்கப்புறம் நம்மளுடைய மெயின் ஸ்டடீஸ்ல வந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம். அப்ப எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ் வந்து ஒன் ஆஃப் த பேசிக் ஸ்டடி ஃபார் மல்டிவேரியேட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அப்ப இதோட பர்ப்பஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அன்கிளியர்டு கொஸ்டின கிளியர் பண்ணிக்கிறதுக்காக. இதே மாரி நம்மளுக்கு பிரின்சிபல் காம்போனன்ட் அனாலிசிஸ்ன்னு வந்து இருக்கும். அது நம்ம கொஸ்டினர் வந்து கிளியரா இருக்கு அப்படின்னா, நம்ம அத வந்து நம்ம ரன் பண்ணுவோம். அதுவும் இந்த வீடியோக்குள்ளேயே வந்து வரும். அத நம்ம இது பண்ணிக்கலாம். அப்போ இது எதுக்காக சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஸ்பெசிஃபிக்கா இண்டிபெண்டன்ட் வேரியபிள், டிபெண்டன்ட் வேரியபிள் இந்த மாரி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து வேரியபிள்னு சொல்லிட்டு தனியா வந்து ஸ்பெசிஃபை பண்ண மாட்டாங்க. இங்க வெறும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபேக்டார் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் தான் இருக்கும். ஃபேக்டார் 1, ஃபேக்டார் 2, ஃபேக்டார் 3 அப்படி தான் நமக்கு வந்து ரிசல்ட் வரும். அப்ப இந்த ஃபேக்டார்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஃபேக்டாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேக்டார் 1 அப்படின்னா அது வந்து ஒரு வேரியபிள்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பர்ச்சேஸ் இன்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா, அது வந்து வேரியபிள். அப்ப அந்த வேரியபிளுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 டூ 4 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம்.
அப்போ நமக்கு வரக்கூடிய ரிசல்ட் வந்து ஃபேக்டார் 1ல வந்து இருக்கு அப்படின்னா, அப்போ பர்ச்சேஸ் இன்டென்ஷன் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்ப 4 கொஸ்டினுமே ஃபிட் ஆகுது அப்படின்னா, அது வந்து ஃபேக்டார் 1ன்னு அர்த்தம். அப்பவே ஃபேக்டார் 2 நீங்க வந்து என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, நெகட்டிவ் வேர்ட் ஆஃப் மவுத்ன்னு குடுக்குறீங்கன்னு வச்சுப்போம். அதுல ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். அது எல்லாமே நம்மளுக்கு ரிசல்ட் வந்து ஃபிட் ஆகுது அப்படின்னா, அப்ப அது வந்து ஃபேக்டார் 2. அப்ப அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபேக்டார் 3 அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அட்வர்டைஸ்மென்ட் டைப்ன்னு எடுத்துப்போம். அட்வர்டைஸ்மென்ட் டைப் ஆக்சுவலா வந்து கேட்டகரிக்கல் வேரியபிள் வந்துரும். அதில வந்து வரவே வராது. எதெதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து நியூமெரிக்கல் வருதோ அது மட்டும் தான் நம்ம வந்து எடுப்போம். அப்ப நம்ம ஜென்ரலாவே இந்த லேட்டன்ட் சைக்காலஜிக்கல் வேரியபிள்ஸாவே போயிடுவோம். பிராண்ட் அவேர்னஸ்ஸு இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸ்கோரு இந்த மாரி இருக்கிறது தான் வரும். ஏன்னா, இதுலயும் அது மாரி ஒவ்வொரு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த டைப் ஆஃப் வேரியபிள்ஸ் யூஸ் பண்றோமோ, அதுக்கேத்த மாரி தான் நம்மளுக்கு வந்து வரும். அப்ப இந்த பேட்டர்ன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வெறும் நியூமெரிக்கல் ஸ்கேல் மட்டும் தான் வந்திருக்குது. அப்ப நாமினல் ஸ்கேல் எதுவும் வரல. கேட்டகரிக்கல் வரல. அப்ப நான் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, அ வெறும் நியூமெரிக்கல் ஸ்கேல் ஓரியன்டடா இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ வந்து நம்ப என்ன பண்ணுவோம், கேட்டகரைஸ் பண்ணிப்போம். சாரி ஃபேக்டார் வைஸ் நம்ம அத வந்து மாத்தி நம்ம ஃபிட் ஆகுதான்னு வந்து செக் பண்ணி பார்ப்போம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சாம்பிள் சைஸ் ரெக்வயர்டு. மினிமமா இது வந்து நம்ப ஒரு பேசிக்கா ரன் பண்ணி பார்க்கறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, 100லேருந்து 150 வரைக்கும். ஸோ 150 வந்து ஒரு ஒரு பெஸ்ட்டா வந்து ஓரளவுக்கு இருக்கக்கூடிய அ அ சாய்ஸ் சாம்பிள்ஸ் வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கறதுக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ரூல் ஆஃப் தம்ப். ரூல் ஆஃப் தம்ப் என்ன அப்டின்னா, 10 பார்ட்டிசிபென்ட்ஸ் ஃபார் எவ்ரி 1 ஐட்டம். இங்க 1 ஐட்டம்னா ஒரு கொஸ்டின் அர்த்தம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பர்ச்சேஸ் இன்டென்ஷன்ல வந்து நான் வந்து 4 கொஸ்டின்ஸ் கேட்கிறேன். அந்த 4 கொஸ்டின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு வந்து என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் கொஸ்டினுடைய ரெஸ்பாண்டன்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு கொஸ்டினுக்கு 10 ரெஸ்பாண்டன்ட் வந்து நான் எடுக்கணும். அப்போ பர்ச்சேஸ் இன்டென்ஷன்ல எனக்கு வந்து 4 கொஸ்டின்ஸ் இருக்கு அப்டின்னா, நான் என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு 10 பார்ட்டிசிபென்ட் 10 ரெஸ்பாண்டன்ட்டோடைய டேட்டா வந்து எடுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் கொஸ்டினுக்கு நான் வந்து 10 ரெஸ்பாண்டன்ட் டேட்டா வந்து எடுக்கிறேன். 3 கொஸ்டினுக்கு 10 ரெஸ்பாண்டன்ட் டேட்டா எடுக்கிறேன். 4த் கொஸ்டினுக்கு 10 ரெஸ்பாண்டன்ட் டேட்டா எடுக்கிறேன். அப்போ மொத்தமா எனக்கு எவ்வளோ வருது? அப்போ என்ன பண்ணிக்கிறேங்க 4 கொஸ்டின்ஸு அப்போ 40. அப்போ 4 இன்டூ 40 வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்டின்னா, ஒரு 160 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்டின்னா, எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இன் கேஸ் நான் வந்து ஒரு 30 ஐட்டம்ஸ்னா கொஸ்டினர் ஐட்டம்ஸ்ன்னு அர்த்தம். அதாவது ஒவ்வொரு வேரியபிளுக்கும் நம்ம எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்கிறோமோ, அந்த கொஸ்டினர் ஐட்டம்ஸ். பர்ச்சேஸ் இன்டென்ஷன்ல ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்கிறோம் அப்டின்னா, அது 3 ஐட்டம்ஸு. அதுக்கு அடுத்தது வேர்ட் ஆஃப் மவுத்ல வந்து நான் வந்து ஒரு 4 கொஸ்டின் கேட்டிருக்கிறேன்னா, அது ஒரு 4 ஐட்டம்ஸ் அப்டின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதே மாரி நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்டின்னா, ஜென்ரலா ஒரு 10, 13, 12 வேரியபிள்ஸ் வந்து எடுத்திருப்போம். அப்போ மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, அதுவே வந்திருக்கும். ஒரு 40, 50 கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கும். அப்ப அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப நான் இன் கேஸ் என்னோட ஸ்டடீஸ்க்கு நான் 30 கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கிறேன் அப்டின்னா, அப்போ அந்த ஒரு கொஸ்டினுக்கு கண்டிப்பா 10 பார்ட்டிசிபென்ட்ஸோட டேட்டா நம்ம வந்து எடுக்கணும். அப்போ 30, 10 அப்டின்னும்போது மொத்தமா நான் வந்து எவ்வளோ எடுப்பேன்? 30 ஐட்டம்ஸ் வந்து நான் கொஸ்டினர் ஐட்டம் எடுக்கும்போது எனக்கு வந்து 300 வந்து பேஸ் வந்து இருக்கணும். இது வந்து ரூல் ஆஃப் தம்ப். அதாவது எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ் வந்து நம்ம ரன் பண்றதுக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, த்ரெஷோல்டு லிமிட். இது வந்து ஜெனரல் த்ரெஷோல்டு லிமிட்டு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா சூட்டபிலிட்டி த்ரெஷோல்ட் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ, அதாவது எந்தெந்த டேட்டாலாம் இதுக்கு வந்து கரெக்ட்டா ஃபிட் ஆகும். நம்ம எந்த அதாவது ஒரு ஃபேக்டர் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பர்ச்சேஸ் இன்டென்ஷன்ல 3 ஆர் 4 கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த 4 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா பர்ச்சேஸ் இன்டென்ஷன ரெப்ரசென்ட் பண்ணுதான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு சொல்லிட்டு ஒரு பேசிக் அதாவது கிரைட்டீரியா வச்சிருப்பாங்க. அதாவது வரக்கூடிய நமக்கு நம்மளுடைய ரிசல்ட்ல எந்த பெர்சன்டேஜ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து அக்செப்டபிள், எந்த பெர்சன்டேஜ் வரைக்கும் நம்மளுக்கு நாட் அக்செப்டபிள் அப்படின்ற கேட்டகரிஸ் அந்த ஒரு என்ன பண்ண பெஞ்ச் மார்க் வச்சிருக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த பெஞ்ச் மார்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா, த்ரெஷோல்டு லிமிட்டு. இதில கேஎம்ஓ, பார்ட்லெட் டெஸ்ட் வந்து சொல்லிட்டு இருக்கு. ஸோ, இதில வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கேமோ டெஸ்ட் அப்டின்னா, கெய்சி மேயர் டெஸ்ட் அப்டி சொல்லுவாங்க. இது வந்து சாம்பிளிங் அடிக்குவசி. அதாவது எனக்கு போதுமான அளவுக்கு சாம்பிள்ஸ் வந்து கிடைக்குதா அப்டின்னு சொல்லிட்டு, இருக்கா அப்டின்றத நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக, வரக்கூடிய ரிசல்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரிசல்ட் வந்து 0.90லேருந்து 1 வரைக்கும் வந்திருக்கு அப்டின்னா, எக்ஸலன்ட்ன்னு அர்த்தம். 80லேருந்து 89 வரைக்கும் குட்டு. 70லேருந்து 79 வரைக்கும் ஓகே. அதாவது எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்குன்னு அர்த்தம். அப்ப இன் கேஸ் பிலோ 70 கீழ போயிடுச்சு அப்டின்னா, நம்மளுக்கு அன்அக்செப்டபிள் கேட்டகரீஸ்ல வந்து இருக்கும். இதே வந்து 60, 69 அப்டின்லாம் ஓகே அப்டின்ற மாரி இருக்கும். அது டிபேட்டபிள் கேட்டகரீஸ்ல இருக்கும். பட் நம்மளுக்கு பெரிய அளவுல சிக்கல் இல்ல பெரிய அளவுல பிரச்சனை இல்ல அப்டின்னும்போது பார்த்தீங்கன்னா, 0.70க்கு மேல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்டின்ற மாதிரி நம்ம எடுத்துப்போம். இதே வந்து பார்த்தீங்கன்னா, 0.60க்கு கீழ போயிடுச்சுன்னா, அன்அக்செப்டபிள் கேட்டகரீஸ்ல இருக்கு. இதே வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட்லெட் டெஸ்ட் அதுவும் இதுக்குள்ளே இன்பில்ட் ஆயிருக்கும். ஸ்பெர்சிட்டி அதாவது எவ்ளோ வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்டி சொல்லிட்டு. இது வந்து செக் த ஹைப்போதீசிஸ் தட் கார்லேஷன் மேட்ரிக்ஸ் ஐடென்டிஃபை அதாவது நம்ம என்ன பண்ணியிருப்போம், நெறைய கேஸஸ் வந்து கொஸ்டின்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருப்போம். அது வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல வந்திருக்கும். அப்ப அது வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஃபிட் ஆகுதா எல்லா கொஸ்டின்ஸும் அப்டி சொல்லிட்டு. இதுல வந்து த்ரெஷோல்ட் லிமிட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளுடைய டெஸ்ட் வேல்யூ தான். ஸோ வரக்கூடிய டெஸ்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, பி வேல்யூ வந்து ஆல்ஃபா வேல்யூ 0.05 விட நம்ம வந்து கம்மியா இருக்கு அப்டின்னா, நம்மளோட இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அக்செப்டபிள். இதே வந்து பார்த்தீங்கன்னா, கிரேட்டர் தெனா இருக்கு அப்டின்னா, நம்மளுக்கு வந்து நாட் அக்செப்டபிள் அப்டின்ற கேட்டகரீஸ்ல வரும்.
ஸோ இப்போ நம்ம த்ரெஷோல்டு லிமிட்ல பார்ப்போம். கெய்சர் மேயர் டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, சாம்பிளிங் அடிக்குவசி. ஸோ இப்போ ஜென்ரலா வந்து பார்த்தீங்கன்னா 60லேருந்து 70 வரைக்கும் ஓகே தான். அதில எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலா 60 வந்தாலே நம்மளுக்கு அது வந்து கரெக்ட்டா நம்ப ஆர்டிகல் சோர்ஸ்ல ஏதாவது ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்றத வந்து நம்ப அவங்க கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கும். அதே வந்து பாயிண்ட் கிரேட்டர் தென் 0.80 80% மேல வந்ததுன்னா எக்ஸலென்ட்ன்னு வரும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாரி தான் பாட்டில் டெஸ்ட்க்கு வந்து வேல்யூ வந்து லெஸ் தென்னா இருக்கணும். இன்கேஸ் ஈவன் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபா வேல்யூ 0.01 விட கம்மியா இருந்ததுன்னா கூட இன்னும் பெரிய அளவுல பெஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதுக்கடுத்து ஃபேக்டர் லோடிங் த்ரெஷோல்டுன்னு குடுத்துருக்காங்க. ஃபேக்டர் லோடிங் எப்படின்னா அதாவது நம்ம டெஸ்ட் வந்து நம்ம ரன் பண்ணுவோம். நம்மகிட்ட இருக்கக்கூடிய டேட்டா வச்சு நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, நம்ம ரன் பண்ணிப்போம். அதில வந்து அவுட்புட் வந்து வரும். அதில ஃபேக்டர் 1, ஃபேக்டர் 2, ஃபேக்டர் 3ன்னு சொல்லிட்டு அதில ஃபேக்டர் லோடிங் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃபேக்டர் 1, ஃபேக்டர் 2ல நம்ம எல்லா டைமும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பர்ச்சேஸ் இன்டென்ஷன்ல நம்ம 4 கொஸ்டின்ஸ் வந்து குடுத்திருக்கோம். கொஸ்டினர் ஐட்டம்ஸ். அந்த 4 கொஸ்டினர் ஐட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேக்டர் 1லயே வந்து ஃபிட் ஆகணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொஸ்டின் வந்து வேற ஒரு ஃபேக்டர் 2, ஃபேக்டர் 3 அந்த மாரி ஏதாவது வேற ஒரு இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மாறிட்டு இருக்கும். அந்த மாரிலாம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாரி மாறதுக்குலாம் வாய்ப்பு வந்திருக்கும். அப்போ இந்த ஃபேக்டர் லோடிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி டிசைட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கொஸ்டின்ஸ் வந்து கரெக்ட்டா நம்ப எடுத்திருக்கக்கூடிய அந்த டைட்டில்ல வந்து கரெக்ட்டா ஃபிட் ஆயிருக்கா? எது எதுலாம் வந்து கரெக்ட்டா அசைன் ஆயிருக்குன்னு அர்த்தம். எது எதெல்லாம் அசைன் ஆகல அப்படி சொல்லிட்டு இருக்கும். அப்போ எது எதெல்லாம் கரெக்ட்டா அசைன் ஆயிருக்கோ, அதெல்லாம் ஃபேக்டர் லோடிங்ல வந்து வரும். ஃபேக்டர் லோடிங்ல கிளீன் லோடிங், அதுக்கு அடுத்தது கிராஸ் லோடிங் இருக்கும். கிளீன் லோடிங் அப்படின்னா, இப்ப நான் பர்ச்சேஸ் இன்டென்ஷன்ல 4 கொஸ்டின் எடுத்திருக்கேன். அந்த 4 கொஸ்டினுமே கரெக்ட்டா ஃபேக்டர் 1ல வந்து ஃபிட் ஆயிருக்கு. எல்லாமே வந்து அவுட்புட் வந்து வந்திருக்கு அப்படின்னா, அது வந்து கிளீன் லோடிங்னு அர்த்தம். கிராஸ் லோடிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் இன்டென்ஷன் அப்படின்ற வேரியபிள்ல நான் 4 கொஸ்டின் எடுத்திருக்கிறேன் பார்த்தீங்களா? அதில ஏதாவது 1 கொஸ்டினோ இல்ல 2 கொஸ்டினோ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேக்டர் 2க்கு வந்து போயிடும். ஃபேக்டர் 2 நான் என்ன அசைன் பண்ணியிருப்பேன்? நெகட்டிவ் வேர்ட் ஆஃப் மவுத்ன்னு சொல்லிட்டு அசைன் பண்ணியிருப்பேன். ஸோ, அப்ப இன்கேஸ் நான் எடுத்திருக்கக்கூடிய ஏன்னா நம்ம வெறும் கலெக்ட் பண்ணியிருக்க டேட்டா வச்சு தான் நம்ம ரன் பண்ணுவோம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேசிக் லிமிட் அதாவது சாம்பிள் அடிக்குவசி இந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த லிமிட்ல இருந்து ஏதாவது மாறும்போது, ஈஜென் வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 1 கீழ வந்து மாறும்போது, நம்மளுக்கு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஏன்னா இது வெறும் சாஃப்ட்வேர் அப்படின்றதுனால, நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கண்டிஷன்ஸ் அப்ளை ஆகாத பட்சத்தில, அது வந்து வேற ஒரு ஃபேக்டர் 2, ஃபேக்டர் 3 அந்த அடுத்த வேரியபிள்ஸ்ல போயிட்டு அது மெர்ஜ் ஆயிடும். அந்த மாரி மெர்ஜ் ஆயிருக்கு அப்படின்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, கிராஸ் லோடிங் அப்படி சொல்லுவாங்க. இந்த கிராஸ் லோடிங்ல இருக்கிறத நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, கிராஸ் லோடிங்ல டைரக்ட்டா அப்படியே இருக்கிறத அப்படியே ஓகே அப்படி சொல்லிட்டு நம்ம ரிமூவ் பண்ணிடக்கூடாது. அதுக்குன்னு ஒரு கிரைட்டீரியா இருக்கு. அந்த கிராஸ் லோடிங்ல இருக்கிறதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் ஒரு சில வேரியபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த ஓவர்லேப்பிங் இல்ல அதாவது மியூ மியூச்சுவலி இன்க்ளூசிவ் அப்படின்ற கேட்டகரீஸ்லலாம் வரும். அப்ப அந்த மாரி டைம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒண்ணு அந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அதுல இருக்கிறத நம்மளுடைய ஒரிஜினல் இதுல வந்து நம்ம வச்சுக்கலாமா? திருப்பி ரீரன் பண்ணி பார்க்கலாமா? அப்படின்ற மாரிலாம் கிரைட்டீரியா வந்து இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, ஃபேக்டர் லோடிங் த்ரெஷோல்ட்ல கிளீன் லோடிங் மட்டும் பார்ப்போம். கிளீன் லோடிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வரக்கூடிய ரிசல்ட் வந்து 0.40 அண்ட் கிரேட்டர் தென் 0.70 இதெல்லாம் இருக்கு அப்படின்னா, நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அதாவது நமக்கு வரக்கூடிய ரிசல்ட்ல 40லிருந்து 70% வரைக்கும் வருது அப்படின்னா, அத நம்ம வந்து அக்செப்டபிள் கேட்டகரீஸ்ல நம்ம எடுத்துப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேக்டர்ல அதாவது ஃபேக்டர் 1ல. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அண்ட் 1 ஃபேக்டர் அண்ட் லெஸ் தென் 30 அண்ட் ஆல் அதர் ஃபேக்டர்ஸ் அக்செப்டபிள். அதாவது என்னுடைய வரக்கூடிய ரிசல்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஆவரேஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ம் லெஸ் தென் 30 அதாவது 0.30க்கு கீழ வந்து வந்திருக்குது. அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்னா, அதுவும் நம்மளுக்கு அக்செப்டபிள் கேட்டகரீஸ்ல வந்திருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கிராஸ் லோடிங். கிராஸ் லோடிங்ல கீப் அப்படின்னா எத எதெல்லாம் வச்சுக்கலாம். அதாவது நம்மளோட கொஸ்டின்ல எத வச்சுக்கலாம், எத ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல நான் ரிமூவ் பண்றத வந்து சொல்லல. எந்த பேட்டர்ன் வந்து அதிகமா இருக்கோ, அத மட்டும் நம்மளுடைய கொஸ்டினர் ஐட்டம்ல ரீடெயின் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். ஸோ இஃப் த டிஃபரன்ஸ் இஸ் 0.15 அதாவது இப்ப கிராஸ் லோடிங்ன்றது ஃபேக்டர் 1, ஃபேக்டர் 2ல வந்து அதாவது ஃபேக்டர் 1ல தான் ஆக்சுவலா அந்த கொஸ்டின் அசைன் பண்ணியிருப்பேன். எனக்கு ஃபேக்டர் 1ல நான் என்ன குடுத்திருப்பேன், பர்ச்சேஸ் இன்டென்ஷன் குடுத்திருப்பேன். இதே ஃபேக்டர் 2ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் வேர்ட் ஆஃப் மவுத் வந்து குடுத்திருப்பேன். இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபேக்டர் 1ல என்ன குடுத்திருக்கக்கூடிய பர்ச்சேஸ் இன்டென்ஷன் ஒரு கொஸ்டின் வந்து ஃபேக்டர் 2ல போயிட்டு என்ன இருக்கு அப்டின்னா, அது வந்து டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. ஃபேக்டர் 2ல வந்து வேர்ட் ஆஃப் மவுத்ல போயிட்டு டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. அப்ப நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்டின்னா, 2 இடத்துலயும் வந்து எனக்கு வந்து என்ன இருக்கும் அப்டின்னா, அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் வந்து வந்திருக்கும். அப்ப அந்த 2த்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் டிஃபரண்ட் இது பண்ணுவேன். அது வந்து ஒரே தடவ நம்ம பண்ண முடியாது. திருப்பி என்ன பண்ணுவோம் அப்டின்னா, திருப்பி ரீரன் பண்ணுவோம். திருப்பி ரீரன் பண்ணும்போது வேற ஒரு ரிசல்ட் வரும். அப்ப அந்த டிஃபரண்ட் ரிசல்ட்டோடைய டிஃபரன்ஸ வந்து நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் ரன் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 0.65 வந்திருக்குன்னு வச்சுப்போம். செகண்ட் டைம் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ரன் பண்ணும்போது 0.32 வந்து வந்திருக்கு. செகண்ட் டைம் நான் ரன் பண்ணி பார்க்கும்போது, அதாவது அத ட்ராப் பண்ணிட்டு திருப்பி அது நான் இது பண்ணும்போது, திருப்பி எனக்கு வந்து 0.65 வந்திருக்குன்னு வச்சுப்போம். இந்த 2த்துக்குமான டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, எனக்கு வந்து 0.33 வந்து வந்திருக்கு.
இது வந்து ஒரு கேட்டகரீஸ். இது வந்து டிஃபரன்ஸ் வந்து வந்திருக்கக்கூடியது. அதாவது 0.33 வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒண்ணு. அதுக்கு முன்னாடி வந்து பாருங்க, நான் ஏற்கனவே ஃபேக்டர் 1ல வந்து நான் ரன் பண்ணியிருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 0.32 இருக்கு அப்படி சொல்லிட்டு அந்த டிஃபரன்ஸ் வருதா? அப்ப இந்த டிஃபரன்ஸ் எதுக்காக இந்த 0.33 அப்படின்றத வந்து நான் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அப்படின்னா, நம்மளுக்கு த்ரெஷோல்ட் லிமிட் என்ன குடுத்துருக்காங்க கிராஸ் லோடிங்ல வந்து, இஃப் த டிஃபரன்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 0.15 அப்ப எனக்கு வந்து வரக்கூடிய டிஃபரன்ஸ் வந்து ஃபேக்டர் 1, ஃபேக்டர் 2ல வந்து ஃபேக்டர் 1ல அசைன் பண்ணியிருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் வந்து ஃபேக்டர் 2லயோ இல்ல ஃபேக்டர் 3லயோ போயிருக்கும்போது, அத நான் திருப்பி நான் ரீரன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது அதுவும் ப்ராப்பர் பேட்டர்னா தான் நம்ம வந்து ரீரன் பண்ண பார்க்கணும். அப்ப அந்த அதாவது எக்ஸிஸ்டிங்ல வந்திருக்கக்கூடிய ரிசல்ட், இப்ப புதுசா வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் 2த்துக்குமான டிஃபரன்ஸ் வந்து நம்ம பார்க்கும்போது, நமக்கு வந்து 0.33க்கு மேல வந்து வந்திருக்கு. அதாவது 0.15க்கு மேல வந்திருக்கு அப்படின்னா, அத வந்து நம்ப வச்சுப்போம். ஆக்சுவலா இது வந்து ஓவர்வியூ வீடியோ அப்படின்றதுனால வந்து பெருசா வந்து டீட்டெயில்டா போக தேவையில்ல. ஏன்னா டைம் எடுத்துக்கும். முழுசா வந்து எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ இந்த த்ரெஷோல்ட் லிமிட் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெப்ஸ் டூ ஹேண்டில் கிராஸ் லோடிங். அதாவது இந்த கிராஸ் லோடிங் வந்து ப்ராப்ளமா இருக்கு இல்லையா? இத வந்து இதுக்குன்னு சொல்லிட்டு எத வந்து நம்ம டெலீட் பண்ணிக்கலாம், எத ரீடெயின் பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ கிராஸ் லோடிங் நான் என்ன சொன்னேன், ஒரு ஃபேக்டர் 1ல அசைன் பண்ணியிருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து ஃபேக்டர் 2 இல்ல ஃபேக்டர் 3 ஏதோ ஒரு கேட்டகரீஸ்ல வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா, லோட் ஆயிருக்கும். அதில டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்கும். அப்ப அத நம்ம ப்ராப்பரா எப்படி ஹேண்டில் பண்ணலாம்ன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு கிரைட்டீரியா அதாவது ரூல் ஆஃப் தம்ப்னே எடுத்துப்போம். செக் ஃபார் கார்பேஜ் ஐட்டம்ஸ். கார்பேஜ் ஐட்டம்ஸ்னா நெறைய வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, நெறைய கொஸ்டின்ஸ் வந்து வச்சிருப்போம். அப்ப அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அன்வான்டட் கொஸ்டின்ஸ் வந்து நெறைய இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரன் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்ப்போம். ஸோ ஐட்டம் கிராஸ் லோட் புவர்லி ஆன் எவ்ரிதிங் எக்ஸாம்பிள் 0.32, 31 இந்த மாரிலாம் அதாவது நம்மளுக்கு வரக்கூடிய ஃபேக்டார் லோடிங்ல வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரொம்ப கம்மியா வந்திருக்கு. மோர் ஆர் லெஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 0.30 கேட்டகரீஸ்லயே வந்திருக்கு. ரேஞ்ச் ரொம்ப அதாவது அக்செப்டபிள் ரேஞ்சுக்கு கீழவே வந்திருக்குது. அது எல்லா எல்லா கொஸ்டினுமே அப்படிதான் இருக்குது. எதுவுமே அதிகமா வரல. இப்ப இன் கேஸ் நான் 10 கொஸ்டின் ரன் பண்ணியிருக்கிறேன். 10 கொஸ்டினுக்கான ஆன்ஸருமே வந்து பார்த்தீங்கன்னா, 0.30 அந்த ரேஞ்சிலே தான் இருக்கு. 0.30வே அன்அக்செப்டபிள் கேட்டகரீஸ்ல தான் இருக்கு. அப்படின்னும்போது நம்ம என்ன பண்ணிப்போம் அப்படின்னா, அத டெலீட் பண்ணிடணும் அப்படின்னு அர்த்தம். இது வந்து அதாவது இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரூல் ஆஃப் தம்ப்ல ஃபர்ஸ்ட் ரூல் அப்படின்னு அர்த்தம். செகண்ட் அனலைஸ் கன்டென்ட் அதாவது அத ஃபுல்லா ரீட் பண்ணணும். இருக்கிற கன்டென்ட் எல்லாத்தையும். ஸோ இஃப் இட் இஸ் எனி டபுள் பேரல்டு கொஸ்டின்ஸ். டபுள் பேரல்டு கொஸ்டின்னா, ஒரே கொஸ்டினுக்கு நம்ம ஒரு கொஸ்டின் தான் கேட்போம். ஆனா, அந்த ஒரு கொஸ்டினர் ஐட்டம்லயே 2 கொஸ்டின் வந்து இருக்கும். அதாவது இப்ப என்ன பண்ணியிருப்போம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பர்ச்சேஸ் இன்டென்ஷன் வந்து நீங்க கொஸ்டின் கேட்குறீங்கன்னு வச்சுப்போம். ஒவ்வொரு கொஸ்டினுமே வந்து ஒவ்வொன்னுமே தனித்தனியா தான் இருக்கணும். அப்ப நீங்க வந்து என்ன ஆகும் அப்டின்னா, இஃப் நாட் அதாவது கொஸ்டின்ல வந்து நீங்க இஃப் நாட் அப்படி இல்லன்னா, நீங்க வேற அப்படி அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி நீங்க வந்து கொஸ்டின் கேட்குறீங்கன்னு வச்சுப்போம். அதெல்லாம் வந்து டபுள் பேரல்டு கொஸ்டின் அப்படி சொல்லுவாங்க. இந்த டபுள் பேரல்டு கொஸ்டின் வந்து இருக்கவே கூடாது. ஸ்ட்ரெய்ட் கொஸ்டின் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தான் இருக்கணும். நம்மளுக்கு இந்த டபுள் பேரல் கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அதாவது ஒரு கொஸ்டினர் ஐட்டம்ல 2 கொஸ்டின் வந்து மொத்தமா சேர்ந்து இருக்குன்னு அர்த்தம். அந்த மாரி ஏதாவது இருந்ததுன்னா, அந்த கொஸ்டின் வந்து நம்ம டெலீட் பண்ணிடணும். அப்ப டெலீட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தமா நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, டெலீட் பண்ணக்கூடாது. ஒன் பை ஒன்னா அதாவது ரொம்ப லீஸ்ட்டா நம்மளுக்கு வந்து ஃபிட்டா இருக்கு. லீஸ்ட் ஃபிட்டா இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வீக்கா ஃபிட்டா இருக்கக்கூடியத ஃபர்ஸ்ட்டு டெலீட் பண்ணிட்டு, ரிமைனிங் இருக்கிறத திருப்பி நம்ம ரன் பண்ணணும். திருப்பி வந்து அந்த பேட்டர்ன் வந்து செக் பண்ணி பார்க்கணும். அந்த டிஃபரன்ஸ் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி அப்போ கிரேட்டர் தென் 15 இப்போ 15க்கு மேல நம்மளுக்கு வந்து இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஸோ நம்ம அத ரீட்டெயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இத வந்து எடுத்துக்குவோம். அதோட எக்ஸ்பேன்ஷன் தான் பார்க்குறோம். கிராஸ் லோடிங்கோடைய அந்த டீட்டெயில்டு எந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்கான ரூல்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ இஃப் இட் இஸ் மல்டிபிள் கிராஸ் லோடிங் டூ நாட் டெலீட் தெம் ஆல் அட் ஒன்ஸ் டெலீட் த வொர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தென் ரீரன் த எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வொர்ஸ்ட்டா இருக்கிறத டெலீட் பண்ணிட்டு திருப்பி அதுக்கு பிறகு ரீரன் பண்ணுவோம். அப்போ ரிமைனிங் இருக்கிறது வந்து ஓரளவுக்கு பூஸ்ட் ஆகும். அப்ப அதுலயும் திருப்பி ஏதாவது வொர்ஸ்ட்டா இருக்கு, லிமிட்டுக்கு கீழ வருது அப்படின்னும்போது அத நம்ம டெலீட் பண்ணிடுவோம். செக் ரிலையபிலிட்டி. ரிலையபிலிட்டி ஆல்ஃபா டெஸ்ட் வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அப்ப இன் கேஸ் அதாவது இப்ப ரிலையபிலிட்டி டெஸ்ட்டோட பர்ப்பஸ் வந்து என்னது அப்படின்னா, ஸ்கேல் நம்ம வந்து அக்யூரசி கரெக்ட்டா இருக்கா? 0.70க்கு மேல வந்திருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம். இன் கேஸ் ஒரு கொஸ்டின் டெலீட் ஆன உடனே ரிமைனிங் இப்ப பர்ச்சேஸ் இன்டென்ஷன்ல ஒரு கொஸ்டின டெலீட் பண்ணிட்டோம். ரிமைனிங் 3 கொஸ்டின்ஸ் இருக்கு. அது வந்து 4 கொஸ்டின் இருந்தத விட அதிகமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 4 கொஸ்டின் இருக்கும்போது 0.70 இருக்குன்னு வச்சுப்போம். இல்ல 0.75ன்னு இருக்குன்னு வச்சுப்போம். அதாவது 0.75 இருக்குன்னு வச்சுப்போம். அப்ப இதே வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு கொஸ்டின டெலீட் பண்ணிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் 4த் கொஸ்டின டெலீட் பண்ணிட்ட உடனே, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த 3 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, 0.80க்கு மேல வந்துருச்சு. அப்ப 80க்கு மேல வந்திருக்கு அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா, மோர் அக்யூரஸியா இருக்கும். அந்த மாரி வரதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெலீட் பண்ணுவோம். அப்போ காம்பினேஷன் ஆஃப் ரூல்ஸ் இதுல வந்து எல்லா ரூல்லையுமே வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒன் பை ஒன்னா வந்து ஃபாலோ பண்ணுவோம். இது ஓவர் வியூ வீடியோன்றதுனால ஜஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் குடுக்குறேன். இத டீட்டெயில்டா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இத ரன் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு இதோட ரிசல்ட் எப்படி வருதுன்றது வந்து நம்ம அதுக்கடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல வந்து நம்ம பார்க்கலாம்.
இப்போ எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ் நம்ம எப்படி வந்து எஸ்பிஎஸ்சியில் ரன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ இதில் ஜென்ரல் நம்ம அனாலிசிஸில் வந்து நம்ம போகலாம். இதோட பாத் வந்து டைமென்ஸ் ரிடக்ஷன். ஸோ டைமென்ஸ் ரிடக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டார்ஸு. ஸோ இந்த ஃபேக்டார்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதுக்கடுத்தது என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். அதாவது நம்மளுடைய வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம அசைன் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரிஜினல் எக்ஸாம்பிள்ஸ் கிடையாது. ஜஸ்ட் வந்து எது எதெல்லாம் இருக்குன்றத மட்டும் நான் வந்து லொகேட் பண்ணி காமிக்கிறதுக்காக மட்டும் தான் இந்த ஸ்டெப்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்கேன். அதனால இது வந்து ஸ்கேல் கரெக்ட்டா இந்த இடத்துல இந்த இந்த வேரியபிள்ஸ் தான் கரெக்ட்டா ஃபிட் ஆயிருக்கு அப்படிலாம் எதுவும் கிடையாது. சும்மா எக்ஸாம்பிளுக்காக டம்மியா வந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதில இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல நம்ம பேசிக்கா அதாவது ஒரு சிம்பிளா வந்து இந்த எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ் வந்து பேசிக்கா ரன் பண்ணும்போது, நம்மளுக்கு எதெதெல்லாம் நம்ம வந்து கிளிக் பண்ணணும், எதெதெல்லாம் ஆப்ஷன்ஸ நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றத வந்து பார்ப்போம். இதில வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ்ஸ். ஸோ இந்த டிஸ்கிரிப்டிவ்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு முக்கியமா எடுக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேஎம்ஓ அதாவது கீசி, மேயர் அண்ட் பார்ட்லெட் டெஸ்ட் இதோட ரிசல்ட் வந்து நம்மளுக்கு முக்கியமா வந்து வரணும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டெஸ்ட் ஆஃப் ஸ்பெசிசிட்டி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அ எந்த அளவுக்கு வந்து வருது, அதாவது இதோட பர்ப்பஸ் கேஎம்ஓ வந்து பார்த்தீங்கன்னா, சாம்பிள் அடிக்குவசி, பார்ட்லெட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் ஆஃப் ஸ்பெசிசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதாவது எவ்வளோ ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்றத வந்து செக் பண்றது. அத சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது என்ன எடுக்கலாம், இதில எது எதெல்லாம் எனேபிள் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இதில செக்லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேஎம்ஓ பார்ட்லெட் எடுத்துட்டோம். செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்டி இமேஜ் வந்து ஒரு ஆப்ஷனா வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து அடுத்த ஸ்டெப்ஸ் வந்து பார்க்கலாம். எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட். ஸோ இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆப்ஷன்ல வந்து நம்ம கிளிக் பண்ணுவோம். எக்ஸ்ட்ராக்ஷன் ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல் ஆக்சிஸ் ஃபேக்டரிங் பிரின்சிபல் காம்போனன்ட் வந்து டிஃபால்ட்டா இருக்கும். இதில நம்ம ஜென்ரலா அதாவது பர்ப்பஸ்க்கு ஏத்த மாரி மாறும். பிரின்சிபல் ஆக்சிஸ் காம்போனன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிரின்சிபல் ஆக்சிஸ் ஃபேக்டரிங் வந்து நம்ம எடுப்போம். இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ் ஃபேக்டரிங் வந்து காமன் ஃபார் ரிசர்ச் அது ஜென்ரலா எடுத்துக்க கூடாது. பிரின்சிபல் காம்போனன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிசிஏ அது வந்து தனியா நம்ம ஃபேக்டர் அனாலிசிஸ்ல நம்மளுடைய லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் வந்து வரும். ஃபேக்டர் கன்ஃபர்மேட்டரி ஃபேக்டர் அதுக்கு அடுத்தது பிரின்சிபல் காம்போனன்ட் அனாலிசிஸ் பிசிஏ ஃபேக்டர்னு சொல்லி தனியா இருக்கும். அத நம்ம இது இது இத முடிச்சுட்டு அத வந்து நம்ம பார்ப்போம். அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெப்ஸ் இதுக்குள்ளேயே தான் வரும். அதாவது இந்த பிரின்சிபல் காம்போனன்ட் அனாலிசிஸ் வந்து வருது பார்த்தீங்களா? இது வந்து வரும். அதுக்கு த்ரெஷோல்ட் லிமிட் வந்து மாறும். இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பிரின்சிபல் ஆக்சிஸ் ஃபேக்டரிங் அப்படின்றத வந்து நம்ம டிராப் டவுன் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இதில இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல எது எதெல்லாம் எனேபிள் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ டிஸ்ப்ளேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து அ ஸ்க்ரீ பிளாட் அப்படி சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். இந்த ஸ்க்ரீ பிளாட் வந்து எனேபிள் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துப்போம். அன்ரொட்டேட்டட் ஃபேக்டர் சொல்யூஷன் நம்மளுக்கு வேணும்னா, நம்ப அத அப்படியே விட்டுடலாம். இல்லன்னா நம்ம அத வந்து அன்டிக் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த எக்ஸ்ட்ராக்ட் ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஈஜென் வேல்யூ கண்டிப்பா கிரேட்டர் தென் 1 இருக்கணும். அது டிஃபால்ட்டாவே இருக்கும் எஸ்பிஎஸ்சி சாஃப்ட்வேர்ல. இன்கேஸ் இருக்கான்றத மட்டும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிப்போம். இல்ல அப்படின்னா நம்ம மென்ஷன் பண்ணிப்போம். அதே இது மேக்ஸிமம் இட்டரேஷன் கன்வர்ஜென்ஸ் வந்து 25 டிஃபால்ட்டா இருக்கும். அத நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல. அத அப்படியே விட்டுருவோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து அ ரொட்டேஷன்ஸ். இந்த ரொட்டேஷன்ஸ் ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ரொட்டேஷன்ஸ் ஆப்ஷன்ல வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, வேரி மேக்ஸ் தான் ஜென்ரலா வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு வந்து வேற டிஃபரெண்ட் கேட்டகரீஸ்ல நம்ம யூஸ் பண்ணும்போது, செகண்ட் ஆப்ஷனா ப்ரோ மேக்ஸ் வந்துருக்கும். அதோட பர்ப்பஸ் வந்து வேற மாறும். அதாவது சோஷியல் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ரலா சோஷியல் சயன்ஸ்க்கு வந்து இத யூஸ் பண்ணிப்போம். அதுமாரி ஒவ்வொன்னும் தனித்தனி பர்ப்பஸ் இருக்கும். நம்ம டிஃபால்ட்டா நம்ம யூஸ் பண்றது வந்து வேரி மேக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இது டீட்டெயில்டா வீடியோ பார்க்கும்போது ஏன், எதுக்குன்றத வந்து நம்ம அதுக்கு அடுத்தது வந்து இத மட்டும் தனியா நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ்ல வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ மத்ததெல்லாம் எதுவும் இருக்கிறத அப்படியே விட்டுருவோம். அ இதுல வந்து அப்படின்னா, டைரக்ட்டா அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, கன்டின்யூ குடுத்துட்டு அடுத்த ஆப்ஷன் வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்ப டிஸ்கிரிப்டிவ் எக்ஸ்ட்ராக்ஷன், ரொட்டேஷன் பார்த்துட்டோம். அதுக்கடுத்தது ஆப்ஷன்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஆப்ஷன்ஸ்ல வந்து ஆல்ரெடி கரெக்ட்டாவே வந்து கிளிக் ஆயிருக்கும். நம்ம ஜஸ்ட் வந்து என்ன பண்ணிப்போம் அப்டின்னா, கன்ஃபார்ம் மட்டும் பண்ணிப்போம். அதுல வந்து மிஸ்ஸிங் வேல்யூஸ்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளுக்கு செலக்ட் எக்ஸ்க்ளூட் கேஸஸ் லிஸ்ட் வைஸ் அப்டின்றது ஆல்ரெடி வந்து அதுவே கிளிக் ஆயிருக்கு, எனேபிள் ஆயிருக்கு. அத அப்படியே விட்டுடலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கோஎஃபிஷியன்ட் டிஸ்ப்ளே ஃபார்மேட்டிங் இருக்கு பார்த்தீங்களா? இந்த கோஎஃபிஷியன்ட் டிஸ்ப்ளே ஃபார்மேட்டு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, செக் ஷார்ட் பை சைஸ். இப்ப என்ன பண்றாங்க, சார்ட் பை சாய்ஸ்ன்னு இருக்கா? இத வந்து நம்ம கிளிக் பண்ண சொல்றாங்க. எனேபிள் பண்ண வைக்க சொல்றாங்க. அப்ப இத மட்டும் நம்ம தனியா பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, வேற எதுவும் மெயினா வந்து குடுக்கல இந்த இடத்துல. அப்படியே டைரக்ட்டா வந்து ரன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம ரன் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வரும். ஓகே. அடுத்த டெஸ்ட் வந்து பார்ப்போம். இது ஓவர் வியூ வீடியோன்றதுனால நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாவே நம்ம இத வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேக்டர் அனாலிசிஸ், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல் காம்போனன்ட் அனாலிசிஸ். நம்ம இந்த லிஸ்ட் பார்த்தோம் பார்த்தீங்களா, அனாலிசிஸ்ல வந்து போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்ததுல, அதில வந்து அந்த டிராப் டவுன் பண்ணி பிரின்சிபல் காம்போனன்ட் தான் டிஃபால்ட்டா இருக்கும். அத வச்சு நம்ம ரன் பண்ணுவோம். இது வந்து ஆனா பர்ப்பஸ் மட்டும் மாறும். எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் வந்து அன்கிளியர்ட் கொஸ்டின் வந்து எது தேவையோ அத எடுப்போம். மிச்சம் இருக்கிறத வந்து நம்ம டிராப் பண்ணிடுவோம். இதே வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா ரிடக்ஷன்.
அதாவது பிரின்சிபல் காம்பவுண்ட் அனாலிசிஸோட பர்ப்பஸே வந்து டேட்டா வந்து குறைக்கணும் அப்படின்ற பர்ப்பஸ்க்காக வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ எது தேவையோ ஆனா அதோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கரெக்ட்டா இருக்கும். அதாவது இன்னும் கொஞ்சம் மோர் சம்மரைஸ் பண்ணிக்கிறாங்க. சுருக்கிக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த ஐட்டம்ஸ் வந்து சுருக்கி நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ட்ராப் பண்ணல, ஒமிட் பண்ணல அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது அதாவது புதுசா ஒரு டைட்டில கிரியேட் பண்ணி, இன்னும் கொஞ்சம் கம்ப்ரஸ் பண்ணிக்கிறாங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, நியூமெரிக்கல் வேரியபிள்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. கன்டினியூயஸ் ரேஷியோ, கன்டினியூயஸ் இன்டர்வல் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட்லேயே எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துருப்பேன். டிஸ்க்ரீட் அதில 5 பாயிண்ட் இருக்க ஸ்கேல் 7.5க்கு மேல இருக்கக்கூடியது எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. அதேமாரி ஹைலி கார்லேட்டட் வேரியபிள்ஸ். ஹைலி கார்லேட்டட் வேரியபிள்ஸ் அப்படின்னா, இந்த கார்லேஷன்ஸ் வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்குறோம் பார்த்தீங்களா, அதில ஆர் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஈவன் 0.80, 0.90 இந்த மாரிலாம் வந்து வரக்கூடியதெல்லாம் கூட நம்ம என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, இந்த பிரின்சிபல் காம்பவுண்ட் அனாலிசிஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஜென்ரலா வந்து எல்லா அனாலிசிஸ்க்கும் எடுக்க மாட்டாங்க. இந்த பிரின்சிபல் காம்பவுண்ட் அனாலிசிஸ்க்கு மட்டும் தான் வந்து வேரியபிள்ஸ் வந்து ஹைலி கார்லேட்டடா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கிறாங்க, அதாவது 0.90க்கு மேல இருக்கக்கூடியது ஆர் வேல்யூ, கார்லேஷன் வேல்யூ அதிகமா இருக்கிறத கூட எடுத்துக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இதோட த்ரெஷோல்ட் லிமிட் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இந்த த்ரெஷோல்ட் லிமிட்ல வந்து பார்த்தீங்கன்னா, KM1 ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ KML வந்து பார்த்தீங்கன்னா, கிரேட்டர் தென் 0.60க்கு மேல இருக்கிறது எல்லாமே எடுத்துக்கலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு காம்போனன்ட் அனாலிசிஸ் அப்படி சொல்லிட்டு சொல்றதுனால, இங்க ஃபேக்டர் அப்படின்ற வார்த்தை மட்டும் வராது. அதுக்கு பதில் காம்போனன்ட் அப்படி சொல்லிட்டு வரும். ஃபேக்டர்ல எந்த மாதிரி நம்ம பார்த்தோமோ, அதே மாரி தான் இந்த இடத்துலயும் வரும். இதில காம்போனன்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, வரக்கூடியது லோடிங் அதாவது காம்போனன்ட் 1, 2, 3 அந்த மாரி வரும். அதில நம்மளுக்கு வரக்கூடிய பெர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, கிரேட்டர் தென் 0.50 0.50க்கு மேல வந்து வரக்கூடியதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அக்செப்டபிள் கேட்டகரீஸ்ல வந்து வரும். ஈஜின் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா வந்து 1 இந்த இடத்துல டைப்பிங் எரரா இருக்கு. திருப்பி அத கரெக்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்து நான் சொல்றேன். ஓகே. கண்டிப்பா ஈஜென் வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 1 தான் இருக்கணும். அதுல வந்து நம்ம ஜெனரலா இப்போதைக்கு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய கேட்டகரீஸ். அதனால அது வந்து பார்த்தீங்கன்னா, கிரேட்டர் தென் 1 அப்படின்றது வந்து காமன்லி அக்செப்டட். ஈஜென் வேல்யூ அதிகமா இருக்கணும். இது வந்து கெய்சர் கிரைட்டீரியன். அதுக்கு அடுத்தது டோட்டல் வேரியன்ஸ் எக்ஸ்பிளைன்டு. அதாவது எவ்வளோ வேரியன்ஸ் வந்து வந்திருக்கோ, இது வந்து ரிசல்ட் தான். நம்ம டீட்டெயில்டா போக தேவையில்ல. ஏன்னா இது வந்து நம்ம ஓவர் வியூ வீடியோன்றதுனால ஜஸ்ட் இருக்குன்றத மட்டும் நம்ம பார்த்துப்போம். ஸோ இது வந்து கிரேட்டர் தென் 60%க்கு மேல இருக்கிறது வந்து அக்செப்டபிள் கேட்டகரீஸ்ன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது வந்து டெஸ்ட் டைப். இது வந்து என்ன டெஸ்ட்ன்னு பார்த்தோம்னா, நான் பாராமெட்ரிக் டெஸ்ட் கேட்டகரீஸ்ல வந்து வருது. அடுத்தது வந்து ஸ்டெப்ஸ் டூ அனாலிசிஸ். இத வந்து நம்ம எப்படி வந்து எடுத்துக்கலாம், அதாவது ரன் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்களா, அதே பேட்டர்ன் தான் வரும். இதில ஒரே ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் வரும். அப்போ அனாலிசிஸ்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டைமென்ஷன் ரிடக்ஷன், அதில வந்து ஃபேக்டார்ஸு. இந்த ஃபேக்டார்ஸ் மெனுவில நம்ம ஆல்ரெடி இருக்கக்கூடியதில வந்து நமக்கு எது தேவையோ நம்ம அசைன் பண்ணிப்போம் வேரியபிள்ஸு. ஸோ, அப்ப இது வந்து சும்மா டம்மிக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் முக்கியமா அதாவது எல்லா நேரத்துலயும் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்க மாட்டோம். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு ஏத்த மாரி நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா மாறும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பிரின்சிபல் காம்போனன்ட் ஆல்ரெடி வந்து நம்மகிட்ட வந்து இருக்குது. அத வந்து நம்ம எடுத்துப்போம். முக்கியமா வந்து டிஃபால்ட்டா இருக்கிறது. அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு வேணும்னா, இதில வந்து முக்கியமா ஸ்க்ரீஃப்ளாட் வந்து நம்ம டிஃபால்ட்டா வந்து எடுத்துக்கக்கூடிய விஷயம் தான். அதனால அது வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஈஜென் வேல்யூ கண்டிப்பா கிரேட்டர் தென் 1க்கு மேல இருக்கணும். மத்ததெல்லாம் நம்மளுடைய ஆப்ஷனல் தான். அதாவது என்ன பர்ப்பஸ்க்கு வேணுமோ அத நம்ம எடுத்துப்போம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ரொட்டேஷன். ரொட்டேஷன் வந்து டிஃபால்ட்டாவே நம்மளுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா, சோசியல் சயின்ஸ்ங்கும்போது வேரிமேக்ஸ் தான் வந்து எடுப்பாங்க. அப்ப அத வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது ஃபர்தரா இதில வந்து பெருசா எதுவும் சொல்லல. அப்போ டிஃபால்ட்டா இருக்கிறது அப்படியே நம்ம விட்டுருவோம். அதுக்கு அடுத்தது ஸ்கோர்ஸ். ஸோ, இதில ஸ்கோர்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இங்க இப்ப நம்ம லாஸ்ட் இதில வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ்க்கு ஸ்கோர்ஸ் வந்து எடுத்திருக்க மாட்டோம். அப்ப இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல் காம்பவுண்ட் அனாலிசிஸ்க்கு வந்து ஸ்கோர்ஸ் வந்து எடுத்திருக்கிறோம். இந்த ஸ்கோர்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கோர்ஸ் பட்டன் அண்ட் செக் த சேவர்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சேவர்ஸ் வேரியபிள்ஸ் வந்து நம்ப எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அத வந்து நம்ப எடுத்துப்போம். அப்ப ஏதாவது ஸ்கோர் வந்து வரும். அதோட ரிசல்ட் வந்து ஸ்கோர் வேல்யூஸ் வந்து வரும். இது டீட்டெயில்டா நம்ம வந்து இத மட்டும் தனியா பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது மத்ததெல்லாம் வந்து பேசிக்கா எடுக்க சொல்லல. மத்ததெல்லாம் நம்மளுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப இந்த ஃபேக்டர் அனாலிசிஸ்ல ஆப்ஷன்ஸ்ல எதுவும் சேஞ்சஸ் பண்ண தேவையில்ல. டிஃபால்ட்டா இருக்கிறத அப்படியே விட்டுருவோம். அப்படியே டைரக்ட்டா நம்ம வந்து ரன் பண்ணிக்கலாம். நம்மளுடைய எஸ்பிஎஸ் சாஃப்ட்வேர்ல ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா, ஒவ்வொரு டெஸ்ட்டோட பர்ப்பஸ்க்கு ஏத்த மாரி ஒரு சிலது வந்து நம்ம எடுப்போம், ஒரு சிலது வந்து எடுக்க மாட்டோம். ஈவன் சேம் டைப் ஆஃப் நம்ம ஸ்டெப்ஸ வந்து ஃபாலோ பண்ணா கூட தான். ஏன்னா, அது வந்து சாஃப்ட்வேர்ல இன்பில்ட் ஆயிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே இன்டகிரேட்டடா வந்து ஒரே ஒவ்வொரு இதா வந்து குடுத்துருப்பாங்க மொத்தமா சேர்த்து. அப்ப நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது அப்டின்னா, குப்பை மாரி எல்லாத்தையும் மொத்தமா வந்து ரன் பண்ணக்கூடாது. எது தேவையோ அது பேசிக்கா அத மட்டும் நம்ம ரன் பண்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா ஃபேக்டர் அனாலிசிஸ்ல வந்து 3 இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, அதில வந்து எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ், செகண்ட் கன்ஃபர்மேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ், அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா,
பிரின்சிபல் காம்பனன்ட் அனாலிசிஸ். இதில் கன்ஃபர்மேட்டரி வெக்டார் அனாலிசிஸ்க்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து ஸ்டாண்டர்ட் சாஃப்ட்வேர் வந்து ரன் பண்ண முடியாது. அதனால் அது தனியாக வந்து நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் அடுத்த வீடியோவில். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிவேரியேட் அனாலிசிஸ் கீழே அதுக்கடுத்து கிளஸ்டர் அனாலிசிஸ் வந்து பார்ப்போம். இதில் 2 கிளஸ்டர் அனாலிசிஸ் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளஸ்டர் அனாலிசிஸ் வந்து ஹைரார்கிக்கல் கிளஸ்டர், செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கே மீன்ஸ் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஹைரார்கிக்கல் கிளஸ்டரோட நேச்சர் என்ன அப்படின்றது வந்து நம்ம பார்க்கலாம். ஹைரார்கிக்கல் கிளஸ்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் டு குரூப் கேசஸ், அதாவது குரூப்பாக வந்து நம்ம பிரித்து வைக்கணும், குரூப்பிங் வந்து பண்ணி வைக்கிறதுக்காக இது வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த குரூப் கேசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடியது எல்லாத்தையும் அதை வந்து அதாவது ஒவ்வொரு கிளஸ்டராக ஒரு நம்ம காம்பனண்ட் மாதிரி நம்ம வச்சுப்போம். அதே மாதிரி இவங்க வந்து எடுத்து வச்சுக்கிறாங்க. டீட்டெயில்டாக நம்ம வரக்கூடிய அந்த ஸ்பெசிஃபிக் வீடியோஸில் வந்து பார்த்துக்கலாம். டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் இதில் வந்து எந்த மாதிரியான வேரியபிள்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஹைரார்கிக்கல் கிளஸ்டரிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரிக்கல் வேரியபிளும் யூஸ் பண்ணிக்கிறாங்க, நியூமரிக்கல் வேரியபிளும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போது நாமினல் வேரியபிளும் இருக்குது, நியூமரிக்கல் வேரியபிளும் வந்து இருக்குன்னு அர்த்தம். அப்போ கேட்டகரிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டினல்ஸு பைனரி 2 வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ மோஸ்ட் ஆஃப் த கேஸில் ரேங்கிங் வந்து இவங்க எடுக்கலைன்னு நினைக்கிறேன். அப்போ கேட்டகரிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டினல் ஸ்கேல்ஸு பைனரி, அதாவது எஸ் ஆர் நோ, ஒன்லி 2 ஆப்ஷன்ஸ் மட்டும் இருக்கக்கூடியது. அப்பார்ட் ஃப்ரம் தட் நியூமரிக்கல் ஸ்கேலில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ரேஷியோ, இதை நான் ஆல்ரெடி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். இதே ஆர்டினல் ஸ்கேல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றை விட ஒன்று பெருசு, ஒன்றை விட ஒன்று சின்னதுன்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணிக்க முடியும்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எடுத்துக்கிறீங்கன்னா 10th வந்து 12th விட சின்னது, 12th வந்து யூஜியை விட சின்னது, அப்போ யூஜி வந்து பிஜியை விட சின்னதுன்னு சொல்லிட்டு நம்மளால கம்பேர் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்கேல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். கண்டினியூஸ் ரேஷியோ ஸ்கேல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். கண்டினியூஸ் இன்டர்வல் ஸ்கேலு, டிஸ்கிரீட்டில் வந்து லிக்கர் ஸ்கேலு, இதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருப்பேன் ஃபர்ஸ்ட்லேயே. அப்போ டிஸ்கிரீட் ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லிக்கர் ஸ்கேல் வந்து 5க்கு மேலே இருக்கக்கூடியது, ஸ்கோரும் வந்து 5க்கு மேலே இருக்கக்கூடியது வந்து நம்ம எடுத்துப்போம். இந்த ஹைரார்கிக்கல் த்ரெஷோல்டு கிளஸ்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரெஷோல்டு லிமிட் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஹைரார்கிக்கல் கிளஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெஷோல்டு கிளஸ்டர் சைஸ் எப்படி இருக்கணும், கிளஸ்டர் ஷுட் பி ரிலேட்டிவ்லி பேலன்ஸ் இன் சைஸ் அக்செப்டபிள். அப்போ கிளஸ்டரில் வந்து ஒரு 4 or 5 கிளஸ்டர்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஈக்குவலன்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட் வந்து டிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து வரும். எ லார்ஜ் ஜம்ப் இன் தி கோஎஃபிஷியன்ட் இண்டிகேட்ஸ் யூ ஷுட் ஸ்டாப் மெர்ஜிங். அதாவது ஜம்ப் வந்து பெரிய அளவில் இருக்குது அப்படின்னா அதை வந்து மெர்ஜ் பண்ணுறதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நிறுத்திக்கணும்னு அர்த்தம். எதுக்காகனா கிளஸ்டர்ன்றது நம்ம பிரிச்சுக்கிறதுக்காக தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். கிளஸ்டர்ன்றது செக்ரிகேட் பண்ணிக்கிறோம், கிளாஸிஃபை பண்ணிக்கிறோம். அப்போ எதெல்லாம் வந்து அதிகமாக வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த கோஎஃபிஷியன்ட்டோட வேரியன்ஸ் வந்து மாறுதோ, அதாவது வேரியபிளுடைய வேரியேஷன்ஸ் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸில் வந்து மாறுதோ, அது அதிகமாக இருக்கக்கூடியது வந்து யூஸ்வலாக நம்ம எடுத்துப்போம், அக்செப்டபிள் கேட்டகரிஸ்னு இருக்கும். அப்போ கம்மியாக இருக்கிறது வந்து நம்ம எடுக்க மாட்டோம்னு அர்த்தம். நாங்கள் வெறும் அக்செப்டபிள் த்ரெஷோல்டு மட்டும் தான் கொடுத்துருக்கிறேன். அதுக்கடுத்தது வந்து ஸ்டெபிலிட்டி. ஸ்டெபிலிட்டி கேட்டகரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ஷுட் பி கன்சிஸ்டன்ட் அக்ராஸ் மெத்தட்ஸ், அதாவது வார்ட் லீக்கேஜ்னு சொல்லிட்டு மெத்தட் வந்து இருக்குது. அந்த டெஸ்ட் பேட்டர்னில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் ரிசல்ட்டு, அதாவது தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே பேட்டர்னில் வந்து இருக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. இது டீட்டெயில்டாக வந்து இதை மட்டும் தனியாக நம்ம பார்க்கும்போது பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட். ஹைரார்கிக்கல் கிளஸ்டரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் என்னென்னு பார்ப்போம். இது வந்து நான் பாராமெட்ரிக் டெஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் டு அனாலிசிஸ். ஸ்டெப்ஸ் அனாலிசிஸ் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வேரியபிள் ப்ளஸ் சூட்டபிள் மெத்தட், எந்தெந்த வேரியபிளுக்கு வந்து எந்தெந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் இன்டர்வல், கண்டினியூஸ் ரேஷியோ, டிஸ்கிரீட் ஸ்கேலுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஹைரார்கிக்கல் கிளஸ்டர் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. இதில் வார்ட் மெத்தடு, ஸ்குவாட், எலிசிடன் டிஸ்டன்ஸ் அதை வந்து இது பண்ணிக்கிறாங்க. கேட்டகரிக்கல் ஆல் பைனரி, அதாவது எஸ்ஆர் நோ கொஸ்டினுக்கு வந்து ஹைரார்கிக்கல் கிளஸ்டர், ஜாக்கெட் டைஸ் மெஷர்ஸ் அதுக்குள்ளேயே இருக்கும், ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும்னு இருக்கும். இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக அதெல்லாம் எது கிளிக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. மிக்ஸ் வேரியபிள், கண்டினியூஸ் கேட்டகரிக்கல் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இந்த லிஸ்ட்டில் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஃபாலோ பண்ணுறது 2 ஸ்டெப்ஸ் கிளஸ்டர் அனாலிசிஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து யூஸ் பண்ணிப்போம். த்ரெஷோல்டு லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் யூசிங் நியூமரிக்கல் கோட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் கேட்டகரிக்கல் வேரியபிள் வந்து எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுப்போம். இப்போ எஸ்ஆர் நோ கொஸ்டின்ஸ் வந்து எடுத்துக்கிறீங்க. இப்போ ஜெண்டர் அப்படின்னா மேல் ஃபீமேல் எடுத்துக்கிறீங்க. எஸ்ஆர் நோன்னு எஸ் நோ, அப்போ 0 1 அந்த மாதிரி 2 பைனரி பேட்டர்னில் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு 0 1ன்னு சொல்லிட்டு கோடிங் எப்படி கோடிங் பண்ணணும் அதுக்கான த்ரெஷோல்டு வேரியன்ஸு இன்க்ளூடிங் கேட்டகரிஸ் வித் குட் ஸ்பிளிட், அதாவது நம்ம ஸ்பிளிட்டிங் இது வந்து பார்த்தீங்கன்னா வேரியன்ஸ் வந்து ஸ்பிளிட் ஆகிறது வந்து 60-40 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்பிளிட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது 50 நியர்லி 50ன்ற கேட்டகரிஸில் ஸ்பிளிட் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படின்னா ஜி ஸ்கோர்னு அர்த்தம். ஜி ஸ்கோர் வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டு அது மூலிமா வந்து நம்ம வேரியபிள்ஸ் வந்து ரன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான ரேஞ்சில் வந்து வரும். இப்போ இதுக்கு அடுத்தது வந்து ஸ்டெப்ஸ் டு அனாலிசிஸ் வந்து பார்ப்போம். ஜி ஸ்கோர் ரன் பண்ணுறதுக்கும் தனியாக வந்து இந்த வீடியோவில் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்ம அதை வந்து நம்ம எப்படி ரன் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டெப்ஸ் டு அனாலிசிஸ் ஃபார் ஹைரார்கிக்கல் கிளஸ்டரிங்க்கு வந்து பார்ப்போம். ஸோ இதை எப்படி நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஜி ஸ்கோர் வந்து எடுக்கிறதுக்கு வந்து என்ன ஆப்ஷன் வருது பார்ப்போம். அனாலிசிஸ்ல போயிட்டு டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிஸ்கிரிப்டிவ் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம கிளிக் பண்ணிப்போம். நம்மளுக்கு எது தேவையோ இது வந்து சும்மா டம்மிக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றதுனால, நம்ம என்ன பண்ணிப்போம் அப்படின்னா, எந்த வேரியபிள் வேணாலும் எடுத்துப்போம். இதில வந்து எடுத்துட்டு, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சேவ் இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து சாரி. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன்ஸு, ஸ்டைலு, பூட்ஸ்ட்ராப்பு இதெல்லாம் நம்ம எடுக்க தேவையில்ல. நம்மளுக்கு கீழ பாட்டம்ல வந்து சேவ் ஸ்டாண்டர்டைஸ்ட் வேல்யூ அஸ் வேரியபிள்னு இருக்கு பார்த்தீங்களா? அத மட்டும் நம்ம கிளிக் பண்ணா போதும். இந்த ஆப்ஷன், ஸ்டைல், பூட்ஸ்ட்ராப்லாம் எதுவும் எடுக்காம நம்ம ரன் பண்ணோம்னா, நம்மளுக்கு வந்து ஜி ஸ்கோர் வேல்யூ வந்து கிடைக்கும். அதாவது இசட் வேல்யூ வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் அப்ப இந்த ஜி ஸ்கோர் வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய டேட்டா வியூக்கு வந்து வந்துரும். அதுக்கப்புறம் அந்த வேல்யூ எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, நம்ப ரன் பண்ணுவோம். அதாவது எல்லாத்துக்குமே வந்து ஜின்னு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டைம் ஸ்பென்ட்ன்னு இருக்குன்னா, இசட் டைம் ஸ்பென்ட் அனலாக் அப்படின்னா, இசட் அனலாக் அது மாரி சொல்லிட்டு என்ன ஆகும், இப்போ ப்ரிடிக்டட் அப்படின்னா, இசட் ப்ரிடிக்டட் அப்படி சொல்லிட்டு இருக்கும். அந்த வேரியபிள்ஸ மட்டும் அப்ப இத ஒரிஜினல் வேரியபிள்ஸ விட்டுட்டு, நம்ப அந்த மாரி அதாவது இசட் அப்படின்றது ஜி ஸ்கோர் வந்து கால்குலேட் ஆயிருக்கிறத எடுத்து நம்ம ரன் பண்ணுவோம். இப்ப நம்ம வந்து ஹைரார்க்கிக்கல் கிளஸ்டர் அனாலிசிஸ் உடைய ஸ்டெப்ஸ் வந்து பார்க்கலாம். இப்ப நம்ம பார்த்தது வெறும் ஜி ஸ்கோர எப்படி வந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்றது. அதுக்கடுத்தது சேம் அகைன் பேக் டூ த அனாலிசிஸ்க்கு போயிட்டு கிளாசிஃபை ஆப்ஷன் இருக்கும். கிளாசிஃபை ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹைரார்க்கிக்கல் கிளஸ்டரிங் இருக்கும். இந்த ஹைரார்க்கிக்கல் கிளஸ்டரிங்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு சும்மா இது டம்மின்றதுனால வேரியபிள் நம்ம அசைன் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வேரியபிள் அசைன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இதில வந்து செக் டென்டோட்ரம் அப்படி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிளாட்ஸ்ல இருக்கும். ஸோ இந்த பிளாட்ஸ்ல வந்து டென்ட்ராம் டென்ட்ரோகிராம் வந்து நம்ப கிளிக் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இது மத்ததெல்லாம் வந்து டிஃபால்ட்டா அப்படியே வந்து விட்டுருவோம். விட்டுட்டு அதுக்கு அடுத்தது வந்து நம்ப வேற என்ன இது வந்து எடுக்கலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். இதுல ஆப்ஷன்ஸ் வந்து. ஸோ, இதில ஹைரார்க்கிக்கல் கிளஸ்டரிங்கில அது மட்டும் முக்கியமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இத மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். டென்ட்ரோகிராம் அப்படின்றத மட்டும் எடுத்துக்கிறோம். மத்ததெல்லாம் வந்து அட்வான்ஸ் ஃபார்மேட் வேற ஏதாவது நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்கா வேணும்னும்போது மட்டும் இது பண்ணிக்குவோம். பேசிக்கா நம்ம ரன் பண்றதுக்கு வந்து இது மட்டும் போதும். டைரக்ட்டா இப்ப அ நம்ப ஓகே குடுத்தோம், ரன் குடுத்தோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து வரும். அடுத்தது கிளஸ்டர் அனாலிசிஸ்ல செகண்ட் அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மீன்ஸ் கிளஸ்டர் அப்படின்னா குரூப்ஸ வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. குரூப் ஆஃப் ஐட்டம்ஸ். அந்த குரூப்புக்குள்ள இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் வந்து சொல்ற மாதிரி இருக்கும் அது. ஸோ, அப்ப இது வந்து நான் ஹைரார்க்கிக்கல் கிளஸ்டரிங் மெத்தடுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கக்கூடியது தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஹைரார்க்கின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்னு அர்த்தம். ஹைரார்க்கினாலே ஒண்ணு இந்த என்ன பண்ணுவாங்க, கிளையன்ட் டூ பாஸ், பாஸ் டூ கிளைம் சொல்றாங்க பார்த்தீங்களா? அதாவது டாப் டூ பாட்டம், பாட்டம் டூ அ டாப் அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மேனேஜ்மென்ட்டோட ரூல்ஸ் வந்து அப்ளை ஆகும். இத வந்து மீன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி பேட்டர்ன் வந்து அப்ளை ஆகாது. சீக்வென்சிங் ஆர்டர் வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்டி சொல்லியிருக்காங்க. மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ட்ரீ ரிலேஷன்ஷிப். அதாவது என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, மரம் மாதிரியான ஒரு பேட்டர்ன்ல வந்து இந்த அனாலிசிஸ் வந்து ரன் ஆகும் அப்டி சொல்லியிருக்கிறாங்க. லார்ஜ் டேட்டா செட். முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து மினிமம் நம்ம ரன் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிரேட்டர் தென் 500 500க்கு மேல இருக்கக்கூடிய சாம்பிள் சைஸ் வந்து நம்மளுக்கு அடிக்வேட்டா மினிமமா வந்து நம்ம ரன் பண்றதுக்கே யூஸ் பண்ணிக்கிறோம் அப்டி சொல்லிட்டு சொல்றாங்க. மீன்ஸ் கிளஸ்டர்ல. இதுல வந்து மீன்ஸ் கிளஸ்டர்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு என்னென்ன டைப் ஆஃப் வேரியபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் மோஸ்ட் ஆஃப் த கேஸஸ்ல வந்து நியூமெரிக்கல் வேரியபிள்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நாமினல் வேரியபிள் அதாவது கேட்டகாரிக்கல் வேரியபிள் வந்து யூஸ் பண்ணல. அப்ப கன்டினியூஸ் ரேஷியோ, கன்டினியூஸ் இன்டர்வல், டிஸ்கிரீட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட் லிகர் ஸ்கேலுக்கு மேல இருக்கிறது யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸ்கோர்னாலும் அதே மாரி 5 ஸ்கோருக்கு மேல இருக்கிறது தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இதோட த்ரெஷோல்ட் லிமிட் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ த்ரெஷோல்ட் லிமிட்டர் ஆஃப் கிளஸ்டர் மீன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரெஷோல்ட் லிமிட்டர், கிளஸ்டர் சைஸ். ஈச் கிளஸ்டர் ஷுட் ஹேவ் இனஃப் பீப்பிள் ஃபார் மீனிங்ஃபுல் அனாலிசிஸ். அதாவது ஓரளவுக்கு போதுமான அளவுக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இத மட்டும் தனியா நம்ம ஸ்டடி பண்ணும்போது என்னன்னு சொல்லிட்டு நம்ம டீடைல்டா பார்ப்போம். அதுக்கு அடுத்தது வரக்கூடிய ரிசல்ட்ல வந்து அனோவா டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ரிசல்ட் வேல்யூ வந்து கண்டிப்பா லெஸ் தென் 0.001. அப்ப என்ன பண்ணிருக்கோம் 0.001 கீழ வந்து இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஆக்சுவலா இந்த இடத்துல டைப்பிங் எரர் ஆயிருக்கு. 0.01 தான் வந்து வரணும். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய ரிசல்ட் வந்து 0.01 கீழ வந்ததுன்னா, நல்லா பெஸ்ட்டா வந்து ஃபிட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இட்டரேஷன் டைம்னா எத்தன தடவ ரொட்டேட் ஆகுது, லைக் லூப்பிங் மாரி. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லெஸ் தென் 10 இட்டரேஷன்ஸ் 10க்கு கீழ வந்து இருக்கிறது வந்து அக்செப்டபிள் அப்படி சொல்றாங்க. ஸோ, அப்போ இந்த மீன்ஸ் கிளஸ்டரிங்ல வந்து டெஸ்ட் டைப் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் பாராமெட்ரிக் டெஸ்ட் தான். இப்போ இதில ஸ்டெப்ஸ் டூ அனாலிசிஸ் வந்து நம்ம பார்ப்போம்.
ஸோ இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஜி ஸ்கோர வச்சு தான் நம்ம ரன் பண்ணுவோம். அப்போ ஜி ஸ்கோர் வேல்யூ வந்து நம்ம எடுக்கிறதுக்கு அதே சேம் பேட்டர்ன் அனாலிசிஸ் டிஸ்கிரிப்டிவ்ல வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்டிவ்ஸ் வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டு, நம்ம எந்த வேரியபிள்ஸ் வேணுமோ எல்லாத்தையும் அசைன் பண்ணிட்டு, ஜஸ்ட் சேவ் ஸ்டாண்டர்டைஸ் மட்டும் நம்ம குடுத்து இது பண்ணிப்போம். இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஜி ஸ்கோர் வேல்யூ வேரியபிள்ஸ் தான் நம்ம ரன் பண்ணுவோம். இப்போ மெயின் டெஸ்ட்டுக்கு வந்து போவோம். அதே பேட்டர்ன்ல தான் வரும். அனாலிசிஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிளாசிஃபை கீழ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கே மீன்ஸ் கிளஸ்டர் அப்படி சொல்லிட்டு குடுத்துருப்பாங்க. இந்த கே மீன்ஸ் கிளஸ்டர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து அசைன் பண்ணுவோம். ஸோ எது தேவையோ அத வந்து நம்ம வேரியபிள்ஸ்க்கு வந்து நம்ம அசைன் பண்ணிப்போம். இதெல்லாம் சும்மா டம்மியா யூஸ் பண்ணிக்கிறதுனால நம்ம வந்து இத வந்து அசைன் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் இதில இட்டரேட் ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த இட்டரேட் ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இட்டரேஷன் 1 to 20 அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 to 20 வந்து குடுத்துருக்காங்க. அப்போ 10 மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 10 குடுத்துருக்காங்க. வேணும்னா நம்ம வந்து அத மாத்திட்டு 20 கூட நம்ம எடுத்துக்கலாம். நம்மளுடைய பேசிக்கா வந்து அப்ப டிஃபால்ட்டா அட்லீஸ்ட் 10 அதுக்கு மேல வந்து இல்ல எய்தர் 10 ஆர் 20 வந்து நம்ம எடுத்துப்போம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சேவ் ஆப்ஷன். சேவ் ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிளஸ்டர் மெம்பர்ஷிப் அண்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த கிளஸ்டர். அப்போ கிளஸ்டர் மெம்பர்ஷிப் இருக்கு பார்த்தீங்களா? அது, அதுக்கு அடுத்தது கிளஸ்டர். இது 2மே வந்து எனேபிள் ஆகாம இருக்கும். அப்ப நம்ம தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அன்டிக்கா இருக்கும். அத வந்து நம்ம டிக் பண்ணிக்கணும். டிக் பண்ணிட்டு கன்டின்யூ குடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது ஆப்ஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செக் அனோவா டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு. அனோவா டேபிள் இருக்கு பார்த்தீங்களா? அத வந்து ஆல்ரெடி இருக்கிறது இனிஷியல் கிளஸ்டரிங் சென்டர் இது வேணும்னா அன்டிக் பண்ணிக்கலாம். இல்ல அத அப்படியே விட்டுட்டு ஃபர்தரா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, போயிட்டு அனோவா டேபிள வந்து நம்ம டிக் பண்ணிப்போம். அத எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கன்டின்யூ குடுத்துட்டு டைரக்ட்டா வந்து நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ ரன் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வந்து ரிசல்ட் வந்து கே மீன்ஸ் கிளஸ்டர் அனாலிசிஸ் உடைய அவுட்புட் வந்து நமக்கு வரும். அடுத்தது மல்டிவேரியேட் அனாலிசிஸ் கீழ வந்து டிஸ்கிரிமினன்ட் அனாலிசிஸ் வந்து பார்ப்போம். இதுல வந்து 2 டிஸ்கிரிமினன்ட் அனாலிசிஸ் வந்து இருக்கும். ஒண்ணு வந்து லைனியர் டிஸ்கிரிமினன்ட் அனாலிசிஸ், செகண்ட் வந்து கேனானிக்கல் டிஸ்கிரிமினன்ட் அனாலிசிஸ். ஸோ லைனியர் டிஸ்கிரிமினன்ட் அனாலிசிஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதாவது லீனியாரிட்டி வந்து கரெக்ட்டா இருக்கும்னு அர்த்தம். இந்த ரெக்ரேஷன் லீனியாரிட்டி இருக்கு பார்த்தீங்களா, அந்த பேட்டர்ன்ல வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அ அதாவது கிளாசிஃபை கேஸ் இன்டூ குரூப்ஸ் பேஸ்ட் ஆன் ப்ரிடிக்டர் வேல்யூஸ். அதாவது இந்த ரெக்ரேஷன் லைனியாரிட்டி மாரி தான். எது எதெல்லாம் வருதோ அதுக்கேத்த மாரி நம்ம எடுத்துக்கிறாங்க. நம்ம பர்ப்பஸ் எல்லாம் வந்து தனியா இந்த வீடியோ மட்டும் தனியா நம்ம வந்து பார்க்கும்போது, அதாவது அந்த டைப் ஆஃப் டெஸ்ட் மட்டும் நம்ம பார்க்கும்போது நம்ம பார்த்துக்கலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, வாண்ட் டூ சி விச் வேரியபிள் பெஸ்ட் பிரெடிக்ட் பிலாங் டூ தோஸ் குரூப்ஸ். அதாவது எந்த வேரியபிள் வந்து எந்த குரூப்ப கரெக்ட்டா வந்து பிரெடிக்ட் பண்ணுது. காஸ் அண்ட் எஃபெக்ட் மாரி தான். அப்போ அதாவது இண்டிபெண்டன்ட், டிபெண்டன்ட் வேரியபிள் அந்த கேட்டகரிஸ்ல தான் வந்து வரும். அப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வெறும் நம்ம எப்படி ரெக்ரேஷன் அனாலிசிஸ் நம்ம என்ன பண்ணுவோம்? ரெக்ரேஷனோட மெயின் பர்ப்பஸ் வந்து என்னது? இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து பிரெடிக்டார் வேரியபிள். அதுக்கு அடுத்தது டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து அவுட்கம். அதாவது எஃபெக்ட் வேரியபிள் அப்படின்னு அர்த்தம். அப்போ காஸ் அண்ட் எஃபெக்ட். காஸ் வேரியபிள் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள். எஃபெக்ட் வேரியபிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிபெண்டன்ட் வேரியபிள். அந்த பேட்டர்ன்ல அப்போ இந்த அதாவது லைனியர் டிஸ்கிரிமினன்ட் அனாலிசிஸ்ல கண்டிப்பா இது வந்து நம்ம லைனியர் ரெக்ரேஷன் அந்த பேட்டர்ன்ல இருக்கிற மாரி தான் இருக்கும். சேம் அதே தான் வரும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் ஐவினா இண்டிபெண்டன்ட் வேரியபிள். மினிமம் வந்து 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கணும். அதுக்கு மேல வந்து அன்லிமிட்டட் எவ்வளோ வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்ப நம்ம வேரியபிள்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னாலே, இந்த இடத்துல கேட்டகரிகள் வந்து வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. நியூமெரிக்கல் டேட்டாஸ் மட்டும் தான் வேரியபிள்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். அதுல முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூயஸ் இன்டர்வல், கன்டினியூயஸ் ரேஷியோ, டிஸ்க்ரீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, லிக்கர் ஸ்கேல் மினிமம் 5, 7 ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸ்கோர பத்தி எதுவும் டீட்டெயில்டா வந்து சொல்லல. இன்கேஸ் ஸ்கோர் வந்து யூஸ் பண்ற மாரி இருக்குன்னா, அது வந்து ஆஃப் பண்ணியிருக்கோம். வைடா வந்து யூஸ் பண்ணக்கூடியது இந்த கேட்டகரிஸ் தான். அதுக்கு அடுத்தது ரூல் ஆஃப் தம்ப். ரூல் ஆஃப் தம்ப் பார்த்தீங்கன்னா, அதாவது இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுல அட்லீஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து 20 அப்சர்வேஷன்ஸ் அதாவது ரெஸ்பாண்டன்ட் அப்சர்வேஷன்னாலே ரெஸ்பாண்டன்ட் அப்படின்னு இருக்கணும். ஸோ அப்போ 20 ரெஸ்பாண்டன்ட் ஃபார் எவ்ரி 1 ஐவி. ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, 1 ஐவினா ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு அட்லீஸ்ட் வந்து என்னது 20 ரெஸ்பாண்டன்ட் வந்து டேட்டா வந்து தேவை அப்படின்னு அர்த்தம். 20 டேட்டா வந்து நமக்கு தேவை. அப்பார்ட் ஃப்ரம் தட் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செகண்ட் ரூல் வந்து டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். அதாவது n-1 இருக்கு பார்த்தீங்களா, அந்த கான்செப்ட். ஸோ அப்ப அந்த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்ல வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் கிரேட்டர் தென் n-g. அப்ப n அப்படின்னா சாம்பிள் சைஸ், gனா குரூப். அதாவது குரூப்புக்குள்ள இருக்கக்கூடிய கொஸ்டின் ஐட்டம்ஸ் அப்படின்னு அர்த்தம். நம்பர் ஆஃப் குரூப்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் சைஸ். சாம்பிள் சைஸ்னா ரெஸ்பாண்டன்ட் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, இப்போ அது ஒரு 300, 400 வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா, அது வந்து சாம்பிள் சைஸ். g அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் வந்து ரெப்ரசென்ட் பண்றது. அப்போ என்ன பண்ணிக்கிறாங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 300 வந்து நான் டேட்டா எடுத்துக்கிறேன். அது சாம்பிள்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, n வந்து 300. குரூப் வந்து பார்த்தீங்கன்னா 4 குரூப்ஸ் வந்து பிரிச்சிருக்கிறேன் அப்படின்னா, அப்ப அந்த 300ல 4 கழிச்சோம்னா ரிமைனிங் இருக்கக்கூடியது 296 அப்படின்றது. அப்ப அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அ கரெக்ட்டா வந்து ஃபிட் ஆகணும் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நம்ம எடுக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த n-gன்னு சாம்பிள் சைஸ். இந்த சாம்பிள் சைஸ் அத விட அதிகமா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். சாரி கம்மியா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அதாவது இண்டிபெண்டன்ட் நம்பர் ஆஃப் ஐவிஸ் அப்படின்னா,
இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் வந்து n-g டோட்டல் சாம்பிள் சைஸ்லேருந்து குரூப்பை கழிச்சிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய நெட் வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை விட என்ன பண்ணணும் அப்படின்னா கம்மியாக இருக்கணும். அந்த நெட் வேல்யூ விட டோட்டல் நெட் வேல்யூ விட கம்மியாக இருக்கணும் அப்படின்னு இருக்கும் நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ். இது வந்து அதுக்கடுத்து ப்ராக்டிக்கல் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அக்செப்டபிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸிமம் லிமிட் வந்து ஒரு 20 இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனியர் டிஸ்கிரிமினன்ட் அனாலிசிஸில் வந்து நம்பர் ஆஃப் டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் தான் இருக்கும். இது வந்து அனோவா கான்செப்ட் மாதிரி தான். அதில் மேக்ஸிமம் மினிமம்லாம் எதுவும் கிடையாது. ஒரே ஒரு டிஃபால்ட்டாக வந்து ஒன்று தான். மினிமம் மேக்ஸிமம் ரெண்டுமே சேர்த்து. டைப்ஸ் ஆஃப் டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிபெண்டன்ட் வேரியபிள் கண்டிப்பாக கேட்டகரிக்கல் வேரியபிளாக தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த கேட்டகரிக்கல் வேரியபிள் இதே வந்து பார்த்திங்கன்னா இது உல்ட்டா மாதிரி நம்ம சிம்பிளாக எடுத்துப்போம். இந்த அனோவா எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுப்போம். அனோவில் 1V அனோவா மட்டும் 2V அனோவா எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோம். 2V அனோவோட ஆப்போசிட் வந்து லைனியர் டிஸ்கிரிமினன்ட் அனாலிசிஸ் சொல்லிட்டு நம்ம சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ 2V அனோவில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 2IB வந்து இருக்கும். 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கும். ரெண்டுமே கேட்டகரிக்கல் வேரியபிளாக இருக்கும். அதில் ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு மினிமம் 2 குரூப்ஸ் வந்து நம்ம எடுப்போம். அதே மாதிரி டிவி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக நியூமரிக்கலாக தான் இருக்கும், ஸ்கோர் வேல்யூவாக இருக்கும். அப்படியே அதை ரிவர்ஸில் பார்க்கணும். ரிவர்ஸில் வந்து பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இண்டிபெண்டன்ட் எல்லாமே அதாவது லைனியர் டிஸ்கிரிமினன்ட் அனாலிசிஸில் வந்து மினிமம் 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து வருது. அந்த 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிளும் வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரிக்கல் கிடையாது. அது அனோவான கேட்டகரிக்கலாக மாறிடும். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு நியூமரிக்கலாக வந்திருக்கு. அதே மாதிரி டிவி வந்து 2V அனோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நியூமரிக்கலாக இருக்கும். அதே இதில் பாருங்கள் அப்படியே உல்ட்டாவா அதாவது ஆப்போசிட்டாக இருக்கும். அப்படியே இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரிக்கலாக இருக்கும். ஸோ கேட்டகரிக்கலாக நாமினல் ஆர்டினல் ரெண்டுமே வந்து அதாவது ஆர்டரிங் ஸ்கேலில் வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குரூப் இருக்கும். கண்டிப்பாக கேட்டகரிஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னாலே கேட்டகரிக்கல் வேரியபிள்னாலே அதில் வந்து குரூப்பிங் எடுப்பாங்க. அப்போ அட்லீஸ்ட் நீங்கள் வந்து நம்ம ஒரே ஒரு எடுக்கிறோம் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் தான் இருக்குது. இதில் வேறு எதுவுமே ஒன்றுக்கு மேலெலாம் எதுவும் கிடையாது. ஆனால் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு ஒரே ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் தான். அந்த வேரியபிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் குரூப் வந்து 2. டிபெண்ட்ஸ் அப்பான் த கான்டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும், குரூப் 3, 4 வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதுக்குள்ளே அந்த ஒரே வேரியபிளில் ஒன்று நீங்கள் எடுக்கக்கூடிய கான்டெக்ஸ்ட்டில் வந்து 3 குரூப் இல்லை 4 குரூப்ஸ் வந்து எப்படி நீங்கள் கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி குரூப்ஸ் வந்து அன்லிமிட்டடாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்னு அர்த்தம். அப்போ ஒரே ஒரு டிவி அது கேட்டகரிக்கலாக இருக்கும். அது வந்து நீங்கள் இன்கேஸ் ரேங்கிங் ஸ்கேலில் வந்து நீங்கள் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 4 or 5 பேட்டர்ன்ஸ் இருக்குது அப்படின்னா அப்போ குரூப் 5 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான். அதாவது நம்ம 2V அனோட உல்ட்டா அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ அதுக்கடுத்தது டிவி குரூப்ஸோட த்ரெஷோல்டு லிமிட் வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த அதாவது டிபெண்டன்ட் வேரியபிளோட குரூப்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு த்ரெஷோல்டு லிமிட் வந்து கொடுத்துருப்பாங்க. குரூப் சைஸ் வந்து அதாவது டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு நம்ம மினிமம் 2 குரூப் வந்து கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா? அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ குரூப்பை நம்ம கிரியேட் பண்ணும்போது அந்த குரூப்போட சைஸ் வந்து எவ்வளோ இட் ஷுட் பி ரிலேட்டிவ்லி ஈக்குவல் சைஸ். அதாவது நம்ம ஒரு 2 குரூப் கிரியேட் பண்ணுறோம்னா குரூப் 1க்கு வந்து ஒரு 40, குரூப் 62 வந்து ஒரு 60% அப்படி சொல்லிட்டு குரூப் 3 அப்போ மோர் ஆர் லெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% அந்த ஈக்குவலில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நம்ம இருக்கணும். குரூப்போட நேச்சர் வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னா கண்டிப்பாக டிஃபரெண்ட் இருக்கணும்னு அர்த்தம். மியூச்சுவல் இன்க்ளூசிவ் அப்படின்னா காம்பினேஷன் இருக்கணும்னு அர்த்தம். ஆக்சுவலாக இந்த இடத்துல மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்புக்கும் இன்னொரு குரூப்புக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஜெண்டர் எடுத்துக்கிறீங்கன்னா மேல் ஃபீமேல் ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆகக்கூடாது. அப்போது என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா மேல் தனியாக குரூப்பு, ஃபீமேல் தனியாக குரூப் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எடுத்துக்கிறீங்கன்னா 10th தனியாக குரூப்பு, 12th தனியாக குரூப்பு, யூஜி, பிஜி தனித்தனி குரூப்பில் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அதுக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா காம்பினேஷன் வந்து இருக்கக்கூடாது. அதுக்கடுத்தது சிமிலாரிட்டிஸ் இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். அதுக்கடுத்தது அட்லீஸ்ட் 20 பீப்புள் பெர் குரூப் ஆர் ஸ்டேபிள். அதாவது ஒரு குரூப்பில் மினிமம் வந்து ஒரு 20 பார்ட்டிசிபென்ட்ஸாவது வந்து இருக்கணும் அப்படின்றது. இது வந்து என்னது நம்ம டிபெண்டன்ட் வேரியபிள் லைனியர் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிஸ்கிரிமினன்ட் அனாலிசிஸில் டிபெண்டன்ட் வேரியபிள் ஒரே ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் தான். அதில் மினிமம் 2 குரூப் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. குரூப் அசைன் பண்ணும்போது ஒரு குரூப்புக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 20 பார்ட்டிசிபென்ட்ஸோடைய இது வந்து மினிமம் வந்து இருக்கணும்னு அர்த்தம். அப்போ அதுக்கு மேலே வந்து எவ்வளோ வேணாலும் இருக்கலாம்னு அர்த்தம் ஒரு குரூப்புக்கு. ஓகே, லைனியர் டிஸ்கிரிமினன்ட் அனாலிசிஸோட த்ரெஷோல்டு லிமிட் வந்து பார்க்கலாம். இதில் வந்து வில்ஸ் லாம்டா டெஸ்ட்னு சொல்லிட்டு வரும். அதில் வரக்கூடிய ரிசல்ட் வந்து க்ளோஸ் டு 0. எந்த அளவுக்கு வந்து 0க்கு நெருக்கமாக வந்து ரிசல்ட் வருது அது ஃபேவரபிள். சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ அதாவது பி வேல்யூ நம்மளுக்கு வரக்கூடிய அந்த பி வேல்யூ ரிசல்ட் வேல்யூ வந்து ஆல்ஃபா வேல்யூ 0.05 விட நம்மளுக்கு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா ரிசல்ட் வந்து ஃபேவரபுளாக இருக்கும். கண்டிப்பாக ஈஜன் வேல்யூ எந்த டெஸ்ட்டாக இருந்தாலும் கிரேட்டர் தென் 1க்கு மேலே தான் இருக்கணும். அதுக்கடுத்தது வந்து ஹிட் ரேஷியோன்னு ஒன்று இருக்குது. அதுவும் 70%க்கு மேலே இருக்கிறது அக்செப்டபிள் கேட்டகரிஸில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா லைனியர் டிஸ்கிரிமினன்ட் அனாலிசிஸ் மட்டும் நமக்கு பாராமெட்ரிக் டெஸ்ட் கீழே வந்துடுது. அதுக்கடுத்தது அனாலிசிஸ் ஸ்டெப்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம்.
ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அனாலிசிஸ் ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது லைனியர் டிஸ்கிரிமினன்ட் அனாலிசிஸ்க்கு வந்து நம்ம ஒரிஜினல் அந்த அனாலிசிஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கிளாசிஃபை. கிளாசிஃபைல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிஸ்கிரிமினன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டிஸ்கிரிமினன்ட் ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குரூப்பிங் வந்து அசைன் பண்ணுவோம். குரூப்பிங் ஏதாவது எந்த வேரியபிள் நீங்க குரூப் பண்ண போறீங்களோ, அத வந்து அசைன் பண்ணிக்கலாம். நீங்க குரூப்பிங் வந்து மினிமம், மேக்ஸிமம் ஏதாவது ஒரு வேல்யூ வந்து அதாவது 0லேருந்து 1 வரைக்கும் நம்ம குடுத்துப்போம். ஸோ இந்த வேல்யூ வந்து குடுத்ததுக்கு அப்புறமேட்டு, அதாவது சும்மா டம்மிக்காக யூஸ் பண்ணிட்டே இருக்கிறேன். இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எதுவோ அத வந்து நம்ம எடுத்துக்கலாம். அத வந்து இண்டிபெண்டன்ட் காலம்ல வந்து நம்ம அசைன் பண்ணிப்போம். ஸோ அப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து கண்டிப்பா இது வந்து சும்மா நான் டம்மிக்காக இது பண்ணியிருக்கிறேன். ஸ்கேல் வேரியபிள் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்கேல் வேரியபிள் வந்து நம்மளுக்கு கரெக்ட்டா வந்துரும். இதுல கன்டினியூயஸ் லிகேட் ஸ்கேல் என்ன டைப்ன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருப்பேன். ஸோ அத வந்து நம்ம எடுத்துப்போம். வெறும் வந்து பார்த்தீங்கன்னா, நியூமெரிக்கல் மட்டும் தான் வந்து வரும் இண்டிபெண்டன்ட்ல பொறுத்தவரைக்கும். டிபெண்டன்ட்க்கு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து கேட்டகாரிக்கல் வேரியபிள் வரும். இந்த பைனரி அதுக்கடுத்து வரக்கூடியது எஸ்ஆர் நோ டைப் அந்த மாரி. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆப்ஷன்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டிஸ்கிரிப்டிவ் அதாவது டிஸ்கிரிப்டிவ் கீழ வந்து ஆவரேஜ் எக்ஸ் பார் எடுத்துக்கலாம். மீன் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, யூனிவேரியேட் அனோவா இத வந்து நம்ம எனேபிள் பண்ணிப்போம். அதுக்கு அடுத்தது பாக்ஸ் டெஸ்ட் இருக்கு பாருங்க. இதையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மத்ததெல்லாம் வந்து பேசிக்கா நம்மளுக்கு தேவையில்ல. அப்ப இத மட்டும் நம்ம கன்டின்யூ குடுத்துட்டு, அதுக்கு அடுத்தது கிளாசிஃபை ஆப்ஷன் இருக்கும். இந்த கிளாசிஃபை ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து செக் சம்மரி டேபிள். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட சம்மரி டேபிள் என்ன கேட்டகரீஸ்ல வந்து வருது, இதுல என்ன ஆப்ஷன் அதாவது நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த சம்மரி டேபிள் ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? அத வந்து நம்ம எடுத்துப்போம். முக்கியமா வந்து கிளாசிஃபைல அத எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. மத்ததெல்லாம் டிஃபால்ட்டா இருக்கிறத அப்படியே விட்டுருவோம். அப்ப அத தவிர்த்து வேற எதுவும் எடுக்க சொல்லல. சேவ் ஆப்ஷன்லாம் வந்து நம்மளுக்கு எதுவும் எடுக்க சொல்லல. அதனால சும்மா அப்படியே நம்ம விட்டுட்டோம் அத. அப்படியே டைரக்ட்டா வந்து நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வந்து அவுட்புட் வந்து கிடைக்கும். அதாவது லைனியர் டிஸ்கிரிமினன்ட் அனாலிசிஸோட அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மல்டிவேரியேட் அனாலிசிஸ்ல டிஸ்கிரிமினன்ட் அனாலிசிஸ்ல செகண்ட் வந்து பார்க்குறோம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் டிஸ்கிரிமினன்ட் அனாலிசிஸ் வந்து கேனானிக்கல் டிஸ்கிரிமினன்ட் அனாலிசிஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மல்டி குரூப் வெர்ஷன் ஆஃப் டிஸ்கிரிமினன்ட் அனாலிசிஸ் வந்து அதாவது வெவ்வேறு அதிகமான டிஸ்கிரிமினன்ட் அனாலிசிஸ் குரூப்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா, அத வந்து ரன் பண்ணி பார்க்கறதுக்காக சொல்லியிருக்கிறாங்க. இதுல யூசுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வென் யூ ஹேவ் 3 ஆர் மோர் குரூப்ஸ் இன் டிபெண்டன்ட் வேரியபிள். இதே வந்து பார்த்தீங்கன்னா, டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம லைனியர் டிஸ்கிரிமினன்ட் அனாலிசிஸ்ல மினிமம் வந்து 2 இருக்கணும். அதுக்கு மேல வந்து இன்கிரீஸ் ஆகிட்டே இருக்கணும் அர்த்தம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப மினிமமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்டின்னா, டிபெண்டன்ட் வேரியபிள்ல 3 குரூப் இருக்கணும் அப்டி சொல்லிட்டு அர்த்தம். 3 குரூப் வந்து இருக்குது அப்டின்னா, அப்போதைக்கு நம்ப எடுப்போம். அந்த டைம்ல வந்து இந்த கேனானிக்கல் டிஸ்கிரிமினன்ட் அனாலிசிஸ் வந்து நம்ப ரன் பண்ணுவோம். அது மட்டும் ஒரு ஆப்ஷன் இருக்காது. வேற ஒரு ஸ்பெஷாலிட்டியும் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் ஃபைண்டிங் லைனியர் காம்பினேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ். அதாவது இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஓரளவுக்கு சிமிலாரிட்டீஸ் வந்து இருக்கணும் அப்டின்ற மாரி அர்த்தம். அடுத்தது வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க பார்ப்போம். இதுல நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு மினிமம் 2 எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய லைனியர் டிஸ்கிரிமினன்ட் அனாலிசிஸ் வந்து வருதோ, அதே மாரி தான் இதுல கேனானிக்கல் டிஸ்கிரிமினன்ட் அனாலிசிஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அதுக்கு மேல வந்து நம்ப எடுத்துக்கலாம். அதிகமா வந்து வரும். அப்ப மினிமம் 2, 2 பிளஸ் அப்டின்னா அதுக்கு மேலயும் எடுத்துக்கலாம். அ அப்ப அன்லிமிட்டட்ன்னு அர்த்தம் அதுக்கு மேல. இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நியூமெரிக்கல் ஸ்கேல் தான் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. கேட்டகரிக்கல் ஸ்கேல் வந்து வரல. அதாவது கேட்டகரிக்கல் வந்து வரல. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கன்டினியூயஸ் இன்டர்வல், கன்டினியூயஸ் ரேஷியோ, லிகர் ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. 5.7 பாயிண்ட்டு. இதுல ஸ்கோர் வந்து அதிகமா யூஸ் பண்றதா வந்து சொல்லல. அதாவது ஸ்பெசிஃபிக்கா சொல்லல. இன்கேஸ் அது வந்து நெசசிட்டி இருக்குன்னா, நம்ம வந்து வைடா யூஸ் பண்ணல அப்டி சொல்லியிருக்காங்க. அது இந்த ரூல் ஆஃப் தம்ப் ஃபார் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ். இதுல மினிமம் ரிக்வயர்மென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கேனானிக்கல் டிஸ்கிரிமினன்ட் அனாலிசிஸ்ல வந்து மினிமம் ரிக்வயர்மென்ட்ஸ் வந்து அட்லீஸ்ட் 5 ரெஸ்பாண்டன்ட் ஃபார் எவ்ரி இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ். இதே வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 10 ரெஸ்பாண்டன்ட் வந்து தேவைப்பட்டிருப்பாங்க. லைனியர் டிஸ்கிரிமினன்ட் அனாலிசிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மினிமம் வந்து 10 ரெஸ்பாண்டன்ட் வந்து தேவைப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து 5 ரெஸ்பாண்டன்ட் அதாவது பார்ட்டிசிபென்ட்டோட டேட்டாஸ் வந்து நம்மளுக்கு தேவை. அதுக்கடுத்து ஐடியல் ரிக்வயர்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 20 ரெஸ்பாண்டன்ட் ஃபார் எவ்ரி. மோர் ஆர் லெஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு லைனியர் டிஸ்கிரிமினன்ட்டுக்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாறும். அந்த டிபெண்டன்ட் வேரியபிளுடைய பேசிக் ரிக்வயர்மென்ட்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு அதிகமாகும். அதுல டிபெண்டன்ட் வேரியபிளோட குரூப் வந்து அட்லீஸ்ட் 2 இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் 3 அப்படின்றது. டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து பார்த்தீங்கன்னா, அதே தான். நம்ம இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டல் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் வந்து சாம்பிள் சைஸ்லேருந்து குரூப்ப கழிச்சுட்டு நெட் வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா? இப்போ சாம்பிள் சைஸ் 300 குரூப் வந்து 4னா கழிச்சிட்டோம்னா, நம்மளுக்கு 296 இருக்குன்னா, அத விட நம்மளுக்கு அந்த நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் வந்து கம்மியா இருக்கும்னு அர்த்தம். இது வந்து மேக்ஸிமம் லிமிட்டோடைய அந்த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் N-1ன்ற கான்செப்ட்டோடைய கேட்டகரி. அதுக்கு அடுத்தது வந்து த்ரெஷோல்ட் லிமிட்.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கோலினியாரிட்டி இதில் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. மல்டி கோலினியாரிட்டினா ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும் இன்னொரு இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும் கார்லேஷன் எஃபெக்ட் வந்து எந்த அளவுக்குன்னு பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நம்மளுடைய மல்டி கோலினிட்டி வந்து ஆர் வேல்யூ கார்லேஷன் வேல்யூ வந்து லெஸ் தென் 0.70 அப்படின்றது வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா 0.70க்கு மேலே இருக்கக்கூடியதை வந்து நம்ம எடுக்க மாட்டோம், ட்ராப் பண்ணிடுவோம்னு அர்த்தம். அதாவது அனாலிசிஸ்க்கு எடுக்க மாட்டோம். வரக்கூடிய ரிசல்ட் வந்து இதுக்கும் அதே மாதிரி தான். ரிசல்ட் வேல்யூ பி வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஆல்ஃபா வேல்யூ 0.05 விட கம்மியாக இருக்கணும். அப்போ தான் அது வந்து அக்செப்டபிள் கேட்டகரிஸ். மெஷர்மெண்ட் ஸ்கேல் வந்து ஸ்டாண்டர்டைஸ் தான். அந்த ஜி ஸ்கோர் வந்து செக் பண்ணிவிட்டு ஜி ஸ்கோர் வேல்யூ வச்சு தான் இதையும் வந்து நம்ம ரன் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது நம்பர் ஆஃப் டிபெண்டன்ட் வேரியபிள். இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி லைனியர் டிஸ்கிரிமினன்ட் அனாலிசிஸ்க்கு வந்து ஒரே ஒரு டிபெண்டன்ட் வேரியபிளோ அதே மாதிரி தான் கெனானிக்கல் டிஸ்கிரிமினன்ட் அனாலிசிஸ்க்கும் வந்து ஒரே ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 3 குரூப்ஸ் இருக்கணும். இதே வந்து பார்த்தீங்கன்னா லைனியர் டிஸ்கிரிமினன்ட் அனாலிசிஸில் மினிமம் வந்து 2 குரூப்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா கெனானிக்கல் டிஸ்கிரிமினன்ட் அனாலிசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிவி வந்து ஒரே ஒரு டிவி தான் இருக்கும். ஒரு டிவிக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து 3 குரூப் இருக்கணும். அப்போ மினிமம் 3 குரூப் இருக்கணும், மேக்ஸிமம் வந்து அன்லிமிட்டெட். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிவி வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா கேட்டகரிக்கல் தான். நாமினலாகவும் இருக்கலாம், இல்லை ஆர்டினலாகவும் இருக்கலாம். அடுத்தது வந்து த்ரெஷோல்டு லிமிட் ஆஃப் டிவியோட, அதாவது இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கெனானிக்கல் டிஸ்கிரிமினன்ட் அனாலிசிஸில் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதில் டிபெண்டன்ட் வேரியபிளோட த்ரெஷோல்டு லிமிட் குரூப் சைஸ் வந்து, அதாவது டிபெண்டன்ட் வேரியபிளில் குரூப் நம்ம கிரியேட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா 3 குரூப் அட்லீஸ்ட்டு. அதில் குரூப் சைஸ் வந்து ஒரு குரூப்புக்கு அட்லீஸ்ட் வந்து 20 கேசஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அதாவது ரெஸ்பாண்டன்ட் வந்து இருக்கணும்னு அர்த்தம். ஆர் மோர் தென் நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ். இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸை விட நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் வேரியபிள் விட அதிகமாக இருக்கணும்னு அர்த்தம். பேலன்ஸ் குரூப் ஷுட் பி ரிலேட்டிவ்லி ஈக்குவல். அதாவது நம்ம பிரிச்சு கொடுக்குது ஏற்கனவே பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த 50-50 வந்து இருக்கணும். இப்போ 30% 30% 40% மோர் ஆர் லெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி. அதாவது பர்ஃபெக்டாக ஈக்குவலாக இருக்கக்கூடாது, எக்ஸாக்டாக ஒரு நியர்லி ஈக்குவல் கேட்டகரிஸில் வந்து நம்ம இந்த குரூப்பிங் வந்து இருக்கணும். நேச்சர் ஆஃப் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் தான். எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னும் போது என்னது, ஒரு குரூப்புக்கும் இன்னொரு குரூப்புக்கும் கண்டிப்பாக டிஃபரன்ஸ் வந்து இருக்கணும்னு அர்த்தம். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் டு அனாலிசிஸ். ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லைனியர் டிஸ்கிரிமினன்ட் அனாலிசிஸும் கெனானிக்கல் டிஸ்கிரிமினன்ட் அனாலிசிஸும் ஒரே பேட்டர்னில் தான் இருக்கும். இந்த டிபெண்டன்ட் வேரியபிளுடைய குரூப் மட்டும் மாறும். குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைனியர் ரெக்ரேஷனில் டிபெண்டன்ட் வேரியபிளோட குரூப் வந்து அட்லீஸ்ட் 2, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ அந்த 3 குரூப் வந்து டிஃபால்ட்டுக்கு வந்து நம்ம கெனானிக்கல் வந்து நம்ம யூஸ்வலாக வந்து நம்ம ரன் பண்ணுவோம். இப்போ இதுவும் அதே பேட்டர்னில் தான் வரும். அனாலிசிஸில் போய்ட்டு நம்ம இந்த ஸ்டாண்டர்டைசேஷனை வந்து நம்ம பார்த்துட்டோம் நிறைய தடவை. அதனால டேரெக்டாக மெயின் டெஸ்ட்டுக்கே போயிடுவோம். அனாலிசிஸில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிளாஸிஃபைல வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டிஸ்கிரிமினன்ட்டு அதே ஆப்ஷன் தான் வரும். இந்த ஆப்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த டிஃபைன் குரூப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த குரூப் டிஃபைன் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கேட்டகரிஸில் குரூப்பை டிஃபைன் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 தான் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மினிமம் 1 to 2ன்னு கொடுத்துருக்கோம். இதில் வந்து மினிமம் to மேக்ஸிமம் வந்து 3 குரூப்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். இது மட்டும்தான் மாறும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பேசிக் மற்றது எல்லாமே ஏற்கனவே லைனியர் டிஸ்கிரிமினன்ட் அனாலிசிஸ்க்கு என்ன பார்த்தோமோ அதே தான் வந்து இது பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 2 சொல்லியிருக்காங்களா, அப்போ 2 வந்து எடுத்துப்போம். அது வந்து நியூமரிக்கல் அப்படின்றதுனால ஸ்கேல் வந்து எடுத்துட்டோம். அதுக்கடுத்தது மெத்தடில், அதாவது இந்த இடத்துல வந்து என்டர் மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா, செலக்ட் என்டர் இண்டிபெண்டன்ட் டுகெதர் ஸ்டாண்டர்ட் ஆர் ஸ்டெப் வைஸ். இதில் டிஃபால்ட்டாக இருக்கிறத நம்ம விட்டுருவோம். என்டர் இண்டிபெண்டன்ட் டுகெதர் அப்படின்றத வந்து நம்ம விட்டுருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிளாட்ஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பிளாட்ஸ் ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னா கிளாஸிஃபைல இருக்கும். நம்மளுடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபை ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுவோம். கிளாஸிஃபைல போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிளாட்ஸ் இருக்கும். டிஸ்பிளே பிளாட்ஸ் இது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் பிளாட்ஸில் வந்து கம்பைன்டு குரூப்ஸை வந்து மெயினாக நம்ம வந்து எனேபிள் பண்ணிக்கிறோம். மற்றதெல்லாம் வந்து எதுவும் தேவையில்லை. ஸோ அப்படி டைரெக்டாக வந்து ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து வரக்கூடியது வந்து கெனானிக்கல் டிஸ்கிரிமினேட் அனாலிசிஸ். ஆக்சுவலாக ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் வந்து எஸ்பிஎஸ்எஸ்ல ரெண்டுமே ஒரே மாதிரி தான் பில்டாக இருக்கும். லைனியர் டிஸ்கிரிமினன்ட்டுக்கும் கெனானிக்கல் டிஸ்கிரிமினன்ட்டுக்கும். லைனியர் டிஸ்கிரிமினன்ட்டுக்கு நம்ம குரூப்பிங் பண்ணும்போது 2 வரைக்கும் தான் நம்ம குரூப்பிங் பண்ணுவோம் மினிமம் டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு. இதே வந்து இதுக்கு வந்து 3 வந்து நம்ம பண்ணுறோம். அதுக்கப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன்ஸ், இந்த கிளாஸிஃபைல வந்து உள்ளே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம எனேபிள் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு சிலது வந்து ஸ்பெசிஃபிக்காக மாறும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மோர் ஆர் லெஸ் சிமிலாரிட்டியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது மல்டி வேரியட் அனாலிசிஸில் வந்து ஃபைனலாக இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மல்டி டைமென்ஷனல் ஸ்கேலிங் சொல்லிட்டு. ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகுது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ மேப் ஹிடன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் யுவர் டேட்டா. எதெல்லாம் மறைஞ்சிருக்கும் அந்த இதெல்லாம் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி காமிக்கிற மாதிரி. அன்லைக் ஃபேக்டர் அனாலிசிஸ் வித் குரூப் வேரியபிள்ஸு
இதில் வந்து மல்டி டைமென்ஷனல் ஸ்கேலிங் வந்து லுக் அட் த பர்சீவ்டு டிஸ்டன்ஸ், அதாவது சிமிலாரிட்டிஸ் டிசிமிலாரிட்டிஸ் இதெல்லாம் வந்து தொடர்பு இருக்குது தொடர்பு இல்லை அப்படின்றத வந்து நம்மளுக்கு கம்பேரிசன் பண்ணி பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான் மல்டி டைமென்ஷனல் ஸ்கேலிங். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிட்வீன் ஆப்ஜெக்ட்ஸ், ரெண்டு ஆப்ஜெக்ட் கீழே பிராண்ட்ஸ் கீழே ரெண்டு பிராண்ட் ஏ பிராண்ட் பி, ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் ஃப்ளிப்கார்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுத்துக்கு மேலே சிமிலாரிட்டிஸ் டிசிமிலாரிட்டிஸ் வந்து பார்க்குறோம். ரெண்டு ஐட்டம்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து எடுத்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம். இந்த மாதிரி ஏதாவது மேப்பிங் பண்ணுறதுக்காக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியதான் மல்டி டைமென்ஷனல் ஸ்கேலிங். இதுவும் மல்டி வேரியட் அனாலிசிஸ் கீழே இருக்கக்கூடியது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் வேரியபிள் யூஸ், இதில் என்னென்ன டைப் வேரியபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இன்புட் டேட்டான்றது அதே தான், நம்ம என்னென்னா நியூமெரிக்கல் டேட்டா தான். இதில் சிமிலாரிட்டி டிசிமிலாரிட்டி ரெண்டு கேட்டகரிஸில் நம்ம டேட்டா வந்து கொடுப்போம். அதில் சிமிலாரிட்டிஸ்லாம் எது வருதோ அது தனியாக வந்து ஒரு ஒரு பேட்டர்னாக டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். டிசிமிலாரிட்டிஸ்னால் எது எதெல்லாம் தொடர்பு இல்லையோ அது தனியாக வந்து நமக்கு காமிக்கும் அந்த டேட்டாஸ். அதுக்கடுத்தது அதர்வைஸ் நம்ம காமனாக யூஸ் பண்ணக்கூடிய டேட்டாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு நியூமெரிக்கல் டேட்டாஸ் தான் வரும். கண்டினியூஸ் இன்டர்வல், கண்டினியூஸ் ரேஷியோ, ஆர்டினலில் லிக்கட் ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5 பாயிண்ட் லிக்கட் ஸ்கேல் இந்த மாதிரிலாம் இது பண்ணிக்கிறோம். நான் மெட்ரிக் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கேட்டகரிக்கல் வேரியபிள் வந்து வருது. கேட்டகரிக்கல் வேரியபிள் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த பைனரி எஸ்ஆர் நோ கொஸ்டின்ஸ் வந்து வருது பார்த்திங்களா, இது வந்து அதாவது எல்லாமே ஒரே மாதிரி யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். அதாவது இந்த டெஸ்ட்டுக்குள்ளேயே ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொன்றத்தோட பேட்டர்ன் வந்து நம்ம மாற்றி யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கண்டினியூஸ் இன்டர்வல் வேரியபிள் எடுத்துக்கிறீங்கன்னா இதோட ரூல் ஆஃப் தம்ப் வந்து நீங்கள் பாருங்கள். இன்புட் டேட்டா சிமிலாரிட்டி டிசிமிலாரிட்டி வந்து தனியாக ஒரு டேட்டாலாம் கிடையாது. அது வந்து நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய நியூமெரிக்கல் கேட்டகரிக்கல் டேட்டாவும் நம்ம அந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ கண்டினியூஸ் இன்டர்வல் டேட்டா எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து கண்டிப்பாக நம்ம ஆப்ஷன்ஸில் வந்து நம்ம இந்த ஆப்ஷனில் மெட்ரிக் எம்டிஎஸ் அதாவது மல்டி டைமென்ஷன் ஸ்கேலிங்கில் மெட்ரிக் ஆப்ஷனை வந்து நம்ம எடுத்துக்கணும். அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிப்போம் அப்படின்னு அர்த்தம். கண்டினியூஸ் ரேஷியோ எடுத்துக்கிறீங்கனாலும் அதுவும் வந்து மெட்ரிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும்னு அர்த்தம். ஆர்டினல் லிக்கர் ஸ்கேல் எடுத்துக்கிறீங்கன்னா நான் மெட்ரிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணுவோம். அதாவது அந்த சாஃப்ட்வேரில் ஆப்ஷன் வந்து நம்ம எடுத்துப்போம்னு அர்த்தம் பேட்டர்னில். ஆர்டினரி ரேங்கிங் ஸ்கேல் எடுத்துக்கிறீங்கனாலும் நான் மெட்ரிக் ஆப்ஷன் வந்து நீங்கள் மல்டி டைமென்ஷன் ஸ்கேலில் எடுப்பீங்க. டிஸ்கிரீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னாலும் அதுவும் நான் மெட்ரிக் போயிடும். அதுக்கடுத்தது பைனரி வந்து நான் மெட்ரிக் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஜஸ்ட் கேட்டகரிக்கல், அவ்வளோதான். நான் மெட்ரிக்ன்றது வந்து கேட்டகரிக்கல் டேட்டாஸ்னு அர்த்தம். மெட்ரிக் அப்படின்னா நியூமெரிக்கல் டேட்டாஸ்னு அர்த்தம், அவ்வளோதான். அதை தான் அந்த வேறு நேமில் சொல்லியிருக்கிறாங்க. நியூமெரிக்கல் டேட்டா இஸ் ஆல்சோ நோன் அஸ் மெட்ரிக், கேட்டகரிக்கல் டேட்டா இஸ் ஆல்சோ நோன் அஸ் நான் மெட்ரிக். ஜென்ரலாக இருக்கக்கூடியது. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக அதோட ரியல் மீனிங் வந்து வேறு வரும். ஸோ வைட்லி வந்து நம்ம என்னது ஒரு மேலோட்டமாக நம்ம வந்து அந்த மாதிரி பேட்டர்னில் எடுத்துக்கலாம்னு அர்த்தம். ஸோ எத்திக்கலி ஸ்டெப்ஸ் ஃபார் வேரியபிள் யூசேஜ் என்னென்னலாம் இது பண்ணிக்கலாம். கன்வெர்ட்டிங் ஆல் டேட்டாஸ் இன்ட்டு நியூமெரிக் ஃபர்ஸ்ட். நம்ம அந்த இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் இந்த மல்டி டைமென்ஷன் ஸ்கேலிங் ஆப்ஷனுக்கு வந்து நம்ம எடுக்கும்போது எல்லா டேட்டாவும் நம்ம ஈவன் அது கேட்டகரிக்கல் டேட்டாவாக இருந்தாலும் அதை வந்து நியூமெரிக்காக நம்ம வந்து நம்பர் வேல்யூவாக மாற்றிக்கணும். ஜி ஸ்கோர் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியும் ஜி ஸ்கோர் தான் எடுத்து அதை வச்சு தான் நம்ம ரன் பண்ணியிருப்போம். இதே வந்து பாருங்கள் பாராமெட்ரிக் டெஸ்ட்லாம் வந்து நிறைய டெஸ்ட்டில் வந்து நம்ம ஜி ஸ்கோரை வச்சு நம்ம வேரியபிள்ஸ் ஜி ஸ்கோர் வேரியபிள் வச்சு நம்ம அனாலிசிஸ் பண்ண மாட்டோம். அதே இந்த மல்டிவேரியட் அனாலிசிஸில் வந்து பாருங்கள் நிறைய நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜி ஸ்கோரை வச்சு தான் நம்ம வந்து ஜி ஸ்கோர் வேரியபிள் வச்சு தான் நம்ம அனாலிசிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ரிப்போர்ட் கொடுக்கும்போது ஒரிஜினல் வேரியபிளுடைய ரிப்போர்ட் தான் வந்து கொடுப்போம். அப்போ யூஸிங் ஜி ஸ்கோர் வேல்யூ வந்து நம்ம எடுத்துப்போம். ஜி ஸ்கோர் வேல்யூ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அனாலிசிஸில் போய்ட்டு டிஸ்கிரிப்டிவில் போய்ட்டு நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே சேவ் ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் இருக்கிறது தான் ஜி ஸ்கோர் வேல்யூ. அதை வந்து எடுக்கணும். கம்ப்ளீட் கேசஸ் ஒன்லி இதெல்லாம் வந்து ஏதாவது எந்தெந்த கேசஸ்லாம் வந்து இருக்கோ அந்த கேஸ் அதாவது ரெஸ்பாண்டன்டோடைய டீடைல்ஸ் எல்லாமே நம்பர் வேல்யூவில் தான் இருக்கணும்னு அர்த்தம். எல்லாமே பேட்டர்னாக இருக்கணும். கேஸ் 1, 2, 3 அந்த பேட்டர்னில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம கேஸாக மாற்றிட்டு தான் நம்மளால் கொடுக்க முடியும். மிஸ்ஸிங் வேல்யூ எதுவும் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்ல வராங்க. அது மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வேரியபிள்ஸ் வந்து பாருங்கள் நம்ம இந்த கெனானிக்கல் டிஸ்கிரிமினேட் அனாலிசிஸ்க்கும் அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா லைனியர் டிஸ்கிரிமினேட் அனாலிசிஸ்க்கு மட்டும்தான் டிபெண்டன்ட் வேரியபிள்லாம் வந்திருக்கு. மற்ற டெஸ்ட்டெல்லாம் பாருங்கள் ஃபேக்டர் அனாலிசிஸில் பேசிக் டெஸ்ட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த ஸ்கேலிங் டெஸ்ட் இதெல்லாம் பாருங்கள் டிபெண்டன்ட் வேரியபிளே வரல. அப்போ இதெல்லாம் வெறும் இந்த ஃபேக்டார்ஸு ஐட்டம்ஸு இந்த மாதிரி கொஸ்டினர் ஐட்டம்ஸ் மட்டும்தான் இருக்கும். அது வந்து காம்போனன்ட்ஸ் இந்த மாதிரி தான் வருது பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சொல்லிக்கிறாங்க. அதாவது மல்டி டைமென்ஷனல் ஸ்கேலிங் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்ற நேம் வந்து இவங்க எடுத்துக்கிறாங்க. இதில் ஆப்ஜெக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதே பேட்டர்ன் தான், ஐட்டம்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான். இதில் ஒரு ஐட்டம்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா எப்படி ஃபேக்டர் 1 காம்பனன்ட் 1 எடுத்துக்கிறீங்களோ அதே மாதிரி இதில் வந்து ஆப்ஜெக்ட் 1, 2, 3 அந்த மாதிரி இருக்கும். அப்போ ஆப்ஜெக்ட் 1ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மினிமம் வந்து 4 கொஸ்டின்ஸ் வந்து 4 வந்து இருக்கணும். அப்போ ஒரு ஐட்டம்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுக்கு வந்து 4 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கணும்னு அர்த்தம். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 4 மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராபப்ளி ஒரு 8 to 15 வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆப்ஜெக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 4 ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம், மேக்ஸிமம் வந்து ஒரு 8 to 15 வந்து எடுத்துக்கலாம்னு அர்த்தம்.
ஆப்ஜெக்ட்னாலும், ஐட்டம்ஸ்னாலும் ஒண்ணு தான். அதாவது கொஸ்டினர் ஐட்டம்ஸ் தான் அத ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறாங்க. அததான் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஆப்ஜெக்ட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் கொஸ்டினர் ஐட்டம்ஸ். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். சாம்பிள் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம்க்கு நோ ஸ்ட்ரிக்ட் லிமிட் அப்படிலாம் எதுவும் கிடையாது. அதாவது இந்த லெஸ் தென் 30 எடுக்கக்கூடாது அப்படிலாம் எதுவும் கிடையாது. லெஸ் தென் 30 அதாவது மினிமம் 30 அப்படிலாம் கிடையாது. லெஸ் தென் 30 கூட நம்ம எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அன்லிமிட்டட் தான். ஆனா கம்பேரிசன் வந்து இருக்கு. அதாவது நம்ம சாம்பிள் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கிரேட்டர் தென் 100 வந்து ஓரளவுக்கு அக்செப்டபுளா இருக்கும். அதுக்கு மேல இருக்கிறது வந்து நம்ம எடுக்கிறது வந்து மேக்ஸிமம் லிமிட்டுக்கு வந்து அக்செப்டபுளா இருக்கும். இந்த மல்டி டைமென்ஷன் ஸ்கேலிங்கில. டைப் ஆஃப் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதில 2 மோட் இருக்கு. மெட்ரிக், நான் மெட்ரிக். அதாவது கேட்டகாரிக்கல் அண்ட் நியூமெரிக்கல் 2 இதுமே வந்து இருக்கு. நம்ம அந்த மோட் வெர்ஷனுக்கு ஏத்த மாரி நம்ம மாத்திப்போம். இன்கேஸ் நீங்க மெட்ரிக் வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, வெறும் இந்த கன்டினியூஸ் இன்டர்வல், கன்டினியூஸ் ரேஷியோ இத மட்டும் நீங்க லிக்கர் ஸ்கேல் இதெல்லாம் வந்து எடுத்து இது பண்ணிக்கணும். நான் மெட்ரிக் டேட்டா அதாவது கேட்டகாரிக்கல் டேட்டா எடுத்துக்கிறீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேங்கிங், ஆர்டினல் ஸ்கேலு, பைனரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பண்ணிப்பீங்க. அப்ப 2 ஆப்ஷன் மெட்ரிக்காவும் இது வருது. அதாவது பாராமெட்ரிக்காவும் ஒர்க் பண்ணிக்கிறாங்க. நான் பாராமெட்ரிக் டெஸ்ட் டைப்பாவும் இது வந்து இருக்குன்னு அர்த்தம். பாராமெட்ரிக், நான் பாராமெட்ரிக் 2மே வருது. அதுதான் இந்த இடத்துல மெட்ரிக், நான் மெட்ரிக்னாலும், பாராமெட்ரிக்னாலும் எல்லாமே ஒண்ணு தான். த்ரெஷோல்ட் லிமிட் ஃபார் இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஜெனரல் த்ரெஷோல்ட் லிமிட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய த்ரெஷோல்ட் லிமிட் வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அதாவது இதில வரக்கூடிய அவுட்புட்ல வந்து ஸ்ட்ரெஸ் வேல்யூன்னு சொல்லிட்டு ஒரு ரிசல்ட் வரும். அது கண்டிப்பா வந்து லெஸ் தென் 0.10 0.10க்கு கீழ தான் வந்து இருக்கணும். ஆர் ஸ்கொயர்ட் வேல்யூ அதாவது ஆர்னாலே கார்லேஷனு. கார்லேஷன் ஸ்கொயர்ட் அப்படின்னா அத இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸ்டாண்டர்டைஸ்டு வேல்யூன்னு அர்த்தம். ஆர் ஸ்கொயர்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அதாவது கார்லேஷன் தான். அந்த கார்லேஷன் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, கிரேட்டர் தென் 0.80 வந்து இருக்கணும்னு அர்த்தம். கார்லேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் அத வந்து என்னது அட்வான்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஸ்கொயர் வேல்யூஸ். டைமென்ஷன்ஸ். இதில வந்து டைமென்ஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து குடுத்திருப்பாங்க. இதில அட்லீஸ்ட் வந்து 2 டைமென்ஷன் வந்து அதாவது வரக்கூடிய ரிசல்ட்ல வந்து மினிமம் 2 நம்மளுக்கு இல்ல 3 டைமென்ஷன் வந்து வரணும். அதுக்கு மேல வந்து வரலாம். அதுக்கு கீழ இருக்கக்கூடாது. எய்தர் 2க்கு கீழவோ இல்ல 3க்கு கீழ வந்து நம்மளுக்கு வந்தது அப்டின்னா, நம்ம வந்து அத எடுத்துக்க மாட்டோம். அன்அக்செப்டபிள் கேட்டகரிஸ் அப்டின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துப்போம். இப்ப சிம்பிளா மினிமம் 2 அப்படின்னு சொல்லிட்டு டைமென்ஷன் வந்து ரிக்வயர்ட் வந்து மினிமம் 2 வந்து வரணும். அதுக்கு அடுத்தது ஸ்டெப்ஸ் டூ அனாலிசிஸ். இதை வந்து நம்ம எப்படி மல்டி டைமென்ஷன் ஸ்கேலிங் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதாவது எப்படி நம்ம எஸ்பிஎஸ்சி சாஃப்ட்வேர்ல ரன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ யூசுவலா அனாலிசிஸ்ல போயிட்டு ஸ்கேல் ஸ்கேல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரிலையபிலிட்டி வந்து க்ரோன் பேட்ச் ஆல்ஃபா டெஸ்ட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறது. அதாவது ஸ்கேல் வேலிடிட்டிக்காக. இது வந்து பார்த்தீங்கன்னா, மல்டி டைமென்ஷனல் ஸ்கேலிங் அப்படின்னும்போது வந்து பார்த்தீங்கன்னா, மல்டி டைமென்ஷன் ஸ்கேலிங் ப்ராக்ஸ்கல் அதாவது ப்ராக்ஸி ஸ்கேல் அப்படி சொல்லிட்டு இந்த மல்டி டைமென்ஷன் ஸ்கேலிங்கில நிறைய ஆப்ஷன் இருக்கு. அதில அதாவது அன்ஃபோல்டிங்கு ஸ்கேலிங்கில வந்து ஆல்ஸ்கால் ஏஎல் ஸ்கேல் இருக்கு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, பிஆர்ஓஎக்ஸ் ஸ்கேல் எஸ்சிஏஎல் இத வந்து நம்ம எடுத்துப்போம். இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அதாவது ஏஎல் ஸ்கேல் வந்து ஓல்டர் வெர்ஷன். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோமே, இது வந்து ப்ரோ ஸ்கேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மாடர்ன் வெர்ஷன். அதனால இது மாடர்ன் வெர்ஷன் வந்து நம்ம எடுத்துருக்கிறோம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டேட்டா ஃபார்மேட் குடுத்துருக்காங்களா, டேட்டா ஃபார்மேட்ல வந்து செலக்ட் டேட்டா ஆர் டிஸ்டிங்ஸ். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எது எதுலாம் வந்து டிஃபால்ட்டா இருக்கிறத வந்து அப்படியே விட்டுருவோம். இன்கேஸ் நம்மளுடைய டெஸ்ட் வந்து ரிசல்ட் வந்து அதாவது சர்வே எடுத்திருக்கிறது பார்த்து கொஸ்டினர் வந்து ஸ்கோர் வேல்யூவா இருக்குன்னா, கிரியேட் ப்ராக்ஸிமிட்டி டேட்டா வந்து நம்ம எடுத்துப்போம். அதர்வைஸ் வந்து நம்ம நார்மல் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கோர் வேல்யூ இல்லாம ரிமைனிங் ரிகர் ஸ்கேல் இந்த மாரிலாம் இருக்கு அப்படின்னா, அதுக்கெல்லாம் வந்து நம்ம ஜென்ரலாவே வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டாஸ் ஆர் ப்ராக்ஸிமிட்டிஸ் அத மட்டும் நம்ம இது பண்ணிப்போம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மாடல் செலக்ட். இத வந்து ஜஸ்ட் நம்ம டிஃபைன் அப்படின்ற ஆப்ஷன்ல வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இத குடுத்ததுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஏதாவது ஒரு டேட்டாவ நம்ம அசைன் பண்ணிப்போம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அ எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இண்டிபெண்டன்ட், டிபெண்டன்ட் வேரியபிள் அந்த காம்பினேஷன்லாம் கிடையாது. காம்பினேஷன் ஆஃப் எனி வேரியபிள்ஸ். இதுல வந்து எதுவும் ஸ்பெசிஃபிக்கா இல்ல. மாடல்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து செலக்ட் மெட்ரிக். ஸோ இதுல வந்து மெட்ரிக் ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து இருக்கா சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகே. இதில வந்து மாடல்ஸ்ல வந்து நம்ம பார்க்குறோம். இதில மெட்ரிக், நான் மெட்ரிக் ஆப்ஷன் சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்கா வந்து நம்மளுக்கு வந்து இதில குடுக்கல. அப்ப 2மே இன்பில்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்மள என்ன மாதிரியான வேரியபிள்ஸ நம்ம ஆட் பண்றோமோ, அதுக்கேத்த மாரி ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து நம்மளுக்கு ரிசல்ட் வந்துரும். அப்ப அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இதிலேயே ப்ராக்ஸிமிட்டிஸ் ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இஃப் யூசிங் ரா டேட்டா சூஸ் எடூசியன் டிஸ்டன்ஸ். இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ப்ராக்ஸிமிட்டில டிசிமிலாரிட்டி டிஃபால்ட்டா இருக்கு. அப்போ இந்த டிசிமிலர் நம்ம எது அதாவது நம்ம சிமிலாரிட்டீஸ்க்கு நம்ம பார்க்குறோமா, டிசிமிலாரிட்டீஸ்க்கு வந்து பார்க்குறோமா அப்படின்றத வந்து நம்ம எடுத்துப்போம். அந்த கேட்டகரீஸ்ல. அப்ப அதாவது 2த்துக்கும் சம்மந்தம் இருக்கா? சம்மந்தம் இல்லையா? ஸோ எந்த பேட்டர்னுக்கு நம்மளுக்கு தேவையோ அதுக்கேத்த மாரி நம்ம மாத்திப்போம். டிஃபால்ட்டா டிசிமிலாரிட்டீஸ் வந்து நம்ம பார்ப்போம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த டைமென்ஷன்ஸ் வந்து அட்லீஸ்ட் 2 டைமென்ஷன்ஸ் வந்து இருக்கணும். மேக்ஸிமம் வேணும்னா நம்மளுக்கு வந்து 3 இல்ல 4 வந்து எடுத்துக்கலாம். 3 இல்ல 4 நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அத்தனை டைமென்ஷன்ஸ் வேணும்னா நம்ம அதுக்கு வந்து எடுத்துப்போம். ஸோ மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டா இத தவிர்த்து வேற எதுவும் வந்து நம்ப
இதில பெருசா வந்து நம்ம எடுக்க மாட்டோம். அதாவது மாடல்ஸ் வந்து நம்ம செக் பண்ணிப்போம். மாடல்ஸ்ல வந்து ஆல்ரெடி வந்து எல்லாமே கரெக்ட்டாவே தான் இருக்கு. அதில வந்து நம்ம எதுவும் இது பண்ண தேவையில்ல. இது சாஃப்ட்வேர்ன்றதுனால ஆல்ரெடி இன்பில்ட்டா இருக்குன்னு அர்த்தம். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எதுவும் வந்து நம்ம எடுக்க தேவையில்ல. பேசிக்கா நம்ம ரன் பண்ணும்போது, ஜஸ்ட் நம்ம இத மட்டும் குடுத்துட்டு, அப்போ ஜென்ரலாவே நம்ம வெறும் வேரியபிள்ஸ் எது தேவையோ அத கரெக்ட்டா வந்து எந்த வேரியபிள்ஸ் தேவையோ, அது ஸ்கேல் வேரியபிளா இல்ல கேட்டகரிக்கல் வேரியபிளா அத அசைன் பண்ணிட்டு நம்ப ரன் பண்ணாலே நமக்கு வந்து ரிசல்ட் வந்து வரும். ஓகே. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, மல்டி டைமென்ஷனல் மாடலிங் வந்து நம்ம ப்ராப்பரா டேட்டா வந்து நம்ம குடுத்தா தான் அது வந்து ரன் ஆகும். அதர்வைஸ் இல்ல அப்டின்னா, அது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளுக்கு வந்து ரன் ஆகாது. அதனால ப்ராப்பரா டேட்டா வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த ப்ராப்பர் டேட்டால வந்து என்ன பிரச்சனை அப்டின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்பாண்டன்ட் அதாவது ரெஸ்பாண்டன்ட் ஐடிக்கு வந்து நம்ம வேல்யூஸ் வந்து குடுக்கணும். அதான் இங்க முக்கியமான இது. சோர்ஸ் ஐடி இருக்கு பார்த்தீங்களா? ரெஸ்பாண்டன்ட் பிராண்ட் ஏ, பிசின்னு சொல்லிட்டு மொத்தம் நான் ஒரு 4 பிராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இதுல முக்கியமா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு வந்து இந்த ரெஸ்பாண்டன்ட் ஐடி இருக்கு பாருங்க. இந்த ரெஸ்பாண்டன்ட் ஐடியில மட்டும் நம்ப வேல்யூஸ் வந்து குடுக்கணும். அதாவது இப்ப நான் வந்து 20 ரெஸ்பாண்டன்ட் எடுத்திருக்கிறேன் அப்டின்னா, வேல்யூஸ்ல ஒவ்வொரு ரெஸ்பாண்டன்ட்டும் அவங்களுடைய நேம் குடுக்கலாம். அப்டி இல்லனா ரெஸ்பாண்டன்ட் 1, 2, 3 அப்டி சொல்லிட்டு நம்ம குடுப்போம். அப்போ ஒவ்வொன்னுமே நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, ரெஸ்பாண்டன்ட் வந்து நம்ப என்ட்ரி பண்ணியிருக்கணும். அப்ப நான் 20 ரெஸ்பாண்டன்ட்டுக்கும் நான் குடுத்ததுக்கு அப்புறமேட்டு தான் வந்து எனக்கு வந்து என்ன ஆகுது அப்டின்னா வருது. மத்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கேல்ல நம்ம டிஃபால்ட்டா வந்து குடுத்துட்டோம். அதுக்கப்புறமேட்டு இப்ப போயிட்டு நம்ம அனாலிசிஸ்ல மல்டி டைமென்ஷனல் ஸ்கேலிங் வந்து நம்ம குடுத்தோம் அப்டின்னா நமக்கு வரும். அதாவது அனாலிசிஸ்ல போயிட்டு ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, நம்மளுடைய ஸ்கேல்ல நம்ம போவோம். ஸ்கேல்ல ரிலையபிலிட்டி வந்து க்ரோன்பேர்ஜ் ஆல்ஃபா அது நமக்கு தேவையில்ல. ஸோ, அதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மல்டி டைமென்ஷன்ல ப்ராஸ்கேல் அதாவது அட்வான்ஸ் மாடல் வந்து ஸ்கேலிங் மல்டி டைமென்ஷன் ஸ்கேலிங் எடுத்துக்கிறோம். இதில இந்த டேட்டாஸ் ஆர் ப்ராக்ஸிமிட்டீஸ் வந்து டிஃபால்ட்டா இருக்கு. அதுக்கு அடுத்தது மல்டிபிள் மேட்ரிக்ஸ் சோர்ஸஸ் வந்து இதில வந்து டிஃபால்ட்டா இருக்காது. 1 மேட்ரிக்ஸ் சோர்ஸ் தான் இருக்கும். நாம என்ன பண்ணணும் அப்டின்னா, மல்டிபிள் மேட்ரிக்ஸ் சோர்ஸஸ் வந்து நம்ம கிளிக் பண்ணணும். எனேபிள் பண்ணணும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மல்டிபிள் சோர்ஸஸ் வந்து எனேபிள் ஆகும். கீழ வந்து பார்த்தீங்கன்னா, இதில இந்த மல்டிபிள் சோர்ஸஸ்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பாக்ஸ் தி ப்ராக்ஸிமிட்டி ஸ்டாக்டு மேட்சஸ் அக்ராஸ் காலம்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அத வந்து நீங்க எனேபிள் பண்ணிட்டு டிஃபைன் பண்ணணும். டிஃபைன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் உங்களுக்கு வந்து ஐட்டம்ஸ் வந்து கிளிக் ஆகும். நான் வந்து மொத்தம் 4 ஐட்டம்ஸ் வந்து நானு எடுத்திருக்கேன். அதனால இந்த 4 ஐட்டம்ஸும் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்டின்னா, நான் வந்து அசைன் பண்ணிக்கிறேன். எல்லாமே வந்து ஸ்கேல் தான். இந்த 4 ஐட்டம்ஸ் ஆஃப் ஸ்கேல்ஸ் வந்து டிசிமிலாரிட்டீஸ் டூ பிராண்ட் ஒவ்வொன்னுத்துக்குமான ஏதோ டிஃபரன்ஷியேஷன் இருக்கிற மாதிரி. அப்ப இந்த ஃபுல்லா 4 ஐட்டம்ஸும் அசைன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் எனக்கு வந்து ரன் பண்றதுக்கான ஆப்ஷனே வருது பாருங்க. அப்போ அதுக்கப்புறமேட்டு நீங்க மாடல் ஃபிட்ல வேணும்னா, நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, உங்களுக்கு தேவையான இதில வந்து ஆல்ரெடி டிஃபால்ட்டா இருக்கும். அதனால நம்ம தேவையில்ல. டைமென்ஷன்ஸ் வேணும்னா இன்கிரீஸ் பண்றதா இருந்தா இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் வந்து நீங்க என்ன பண்ண தேவையில்ல அப்டின்னா, எது அப்டியே இருக்கக்கூடிய விஷயங்கள வந்து அப்டியே நீங்க விட்டுறீங்க. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் எதுவும் நம்ம பெருசா வந்து எடுக்க தேவையில்ல. பேசிக் டெஸ்ட் நம்ம வந்து டிஃபால்ட்டா ரன் பண்றதுக்கு வந்து டைரக்ட்டா அசைன் பண்ணிட்டு மட்டும் நம்ம ரன் பண்ணா மட்டுமே போதும். ஸோ, இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வேல்யூ ஃப்ளாட்ஸ்ல வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம். ஸ்ட்ரெஸ் வேல்யூ வந்து நான் என்ன ரிசல்ட் நம்மளுக்கு தேவை. அதனால ஸ்ட்ரெஸ் வேல்யூ வந்து நம்ம எனேபிள் பண்ணி வச்சுப்போம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இதில ஆப்ஷன்ஸ்ல நம்ம எதுவும் நம்ம பெருசா எடுக்கல. ஸோ, இப்ப ஆல்ரெடி அதில டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய இட்டரேஷன் பீரியட நம்ம எடுத்துப்போம். ஏன்னா, அது வந்து எஸ்பிஎஸ்ல டிஃபால்ட்டா இருக்கிறது கரெக்ட்டா தான் குடுத்துருப்பாங்க. வெயிட்ஸ், சோர்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, பிளாங்க்கா விட்டுடலாம். பேசிக்கா வந்து ரன் பண்றதுக்கு. ஸோ, ஆஃப்டர் தட் நம்ம வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ப ரன் பண்ணோம் அப்டின்னா, நமக்கு வந்து அவுட்புட் வந்து கிடைக்கும். ஸோ, இந்த அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரன் பண்ணோம்னா அவுட்புட் வந்து கிடைக்கும். ஸோ, அவுட்புட் வந்து டிஃபரெண்ட் பேட்டர்ன்ஸ்ல வந்து நமக்கு கிடைக்கும். இந்த ஆப்ஜெக்ட் பாயிண்ட், சம்திங் காமன் ஸ்பேஸ் இந்த மாரி கிடைக்கும். இது வந்து டீட்டெயில்டா அது மட்டும் நம்ம வீடியோ பார்க்கும்போது வந்து பார்க்கலாம். தட்ஸ் ஆல். ஸோ, மல்டிவேரியட் அனாலிசிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, எது எதுல ஜென்ரலா வந்து நம்மளுக்கு என்னென்ன அனாலிசிஸ்லாம் வரும் அப்படின்றத வந்து நம்ம இந்த வீடியோல பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்தது வரக்கூடியதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பார்த்த அனாலிசிஸ், அதுக்கு அடுத்தது வந்து ரிலையபிலிட்டி, வேலிடிட்டி டெஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் டெஸ்டர்ஸ் வந்து லிஸ்ட் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அதோட ஓவர்வியூ வீடியோஸ் வந்து நம்ம பார்க்கலாம். தட்ஸ் ஆல்.